அத்தியாயம் 150. சரவணனை சுட்ட இளங்கோ. நடுத்தர வயதுடைய ஒருவர் குரல் கதவு பக்கம் இருந்து கேட்க உடனே அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கு இருந்தவரை கண்டு மேலும் அதிர்ந்தனர். ஏற்கனவே நடக்கும் நிகழ்வு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்தது. இளங்கோ ஹரிஷ் முன்பு அவமானப்பட்டு அவர் முன்னே தோற்று போய் நின்றான். அந்த இடத்திற்கு புதிதாய் வந்து இருந்தவர் வெள்ளை சூட்டில் இருக்க பார்க்கவே பிசினஸ்மேன் போல இருந்தார். இந்த இடத்திற்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட பொருந்தவில்லை. இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமா என்று அவரிடம் கேட்டான் சரவணா. ஆமா, இதுக்கு முன்ன நான் உங்களை கோஸ்ட் டவுன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ண என்று கூறினார். கோஸ்ட் டவுனில் சரவணா நிறைய பிக் ஷாட்ஸை சந்தித்தான். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நடந்த மீட்டிங், அதனால் அவ்வளவு உன்னிப்பாக அவன் கவனிக்கவில்லை. இந்த விஷயத்தை நான் டீல் பண்றேன் என்று இளங்கோவை அழுத்தமாய் பார்த்து கூறினான். அந்த நபர் இளங்கோவை நோக்கி செல்ல இளங்கோவிற்கு உடல் நடுங்கியது. அந்த நபரை அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? வந்தது அவனின் அண்ணன் ஆயிற்றே. சிறிது நாட்கள்தான் அவன் அண்ணன் மார்க்கஸை அவன் பார்க்கவில்லை. அதற்குள் அவன் ஏன் இப்படி மாறினான் என்று அவனுக்கு புரியவில்லை. முன்பு மார்க்கஸ் தான் இந்த பாக்ஸிங் ஃபீல்டின் ராஜா. மார்க்கஸ் வந்துட்டியா என்று தமையனை வரவேற்றான் இளங்கோ. அண்ணன் தம்பி இருவரையும் ஒப்பிட்டால் வானத்திற்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்கும். மார்க்கஸ் சண்டையிட்டால் நிச்சயம் அவனால் ஹரிஷை எதிர்க்க முடியும். இவ்வளவு நாளா நீ இங்கேயா இருந்த? உன்னை பார்க்கவே முடியல என்று கேட்டான் இளங்கோ. உடனே ஹரிஷை காட்டி, போய் அந்த ஆளுக்கு நீ யாருன்னு காட்டு என்று இளங்கோ சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் அவள் கன்னத்தில் இடியென அறிந்திருந்தான் மார்க்கஸ். பெரும் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தான் இளங்கோ. ஒழுங்கா மன்னிப்பு கேளு என கர்ஜித்தான் மார்க்கஸ். அதில் இன்னும் திகைத்தான் இளங்கோ. என்ன மார்க்கஸ் பேசிக்கிட்டு இருக்க? விளையாடாத. இது நம்ம இடம். இதுக்கான மரியாதைய நாம தான் காப்பாத்தணும். உனக்குதான் இந்த இடத்த பத்தி நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் ஏன் இப்படி பேசுற? இந்த இடம் சேஃப்ங்கிறதுனால தான் எல்லாரும் இங்க வராங்க. நான் போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த இடத்தோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுறது என மன்னிப்பு கேட்க மறுத்து கூறினான் இளங்கோ. மார்க்கஸ் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் இல்லை. ஆனால் அவனின் தம்பியை காப்பாற்ற நினைத்தான். ரெப்யூட்டேஷனை விட முக்கியமானது என்ன தெரியுமா? நீ உயிரோட இருக்கிறது. சீக்கிரம் மிஸ்டர் சரவணா கிட்ட போய் மன்னிப்பு கேளு என்று அழுத்தமாய் கூறினான் மார்க்கஸ். அதற்கு எல்லலாக நகைத்தான் இளங்கோ. என்ன மிஸ்டர் சரவணாவா? என்ன ஜோக் பண்றியா? இந்த சாதாரண ஆளு பார்பிக்யூ ஸ்டால் வச்சு பணக்காரனானாலும் நம்ம கிட்ட அவன் வாலாட்ட கூடாது என்று சீறினான். மார்க்கஸ் ஒன்றும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து போகும் ஆள் இல்லை. ஆனால் கோஸ்ட் டவுனில் சரவணனை கண்ட பின்பு அவனுடன் கோஆபரேட் செய்தால் நமக்கு பலம் கிடைக்கும் என்று பொறுத்து போகிறான். அவனுக்கு நீண்ட காலமாகவே அண்டர் கிரவுண்ட் தொழில் வெறுப்பு இருந்தது. அதனால்தான் பெரிய முதலீட்டாளர்களை சந்திக்க அங்கு சென்றான். சரவணனின் பழக்கம் அவனுக்கு மிகுந்த பலன் தரும். எதிர்பாராத விதமாக அவனை ஹில்வுட்டில் இங்கு சந்தித்தான் மார்க்கஸ். வெளியே நொறுங்கி இருக்கும் காரை பார்த்தே சரவணனின் கோபத்தின் வீரியம் புரிந்தது. நிச்சயம் சரவணனின் கோபத்திற்கு அவன் பாக்ஸிங் ஃபீல்ட் தாக்கு பிடிக்காது. இளங்கோவின் கோபம் மெல்ல மட்டுப்பட்டது. அவனுக்கு மன்னிப்பு கேட்கும் விருப்பம் இல்லை. ஆனால் அவனுக்கு வேறு வழியும் இல்லை. மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் இளங்கோ. அங்கு இருந்த அனைவரும் ஆச்சரியமாய் இளங்கோவை பார்த்தனர். மிஸ்டர் சரவணா, என் தம்பி புத்தி இல்லாம இப்படி பண்ணிட்டான். அவன் சார்பா நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று மார்க்கஸும் மன்னிப்பு கூற மேலும் அதிர்ந்தனர். அந்த பொண்ணோட லோன் எல்லாத்தையும் நானே உடனே செட்டில் பண்றேன். இதுல கண்டிப்பா எங்க பக்கம் தான் தப்பு இருக்கும். சோ நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பணத்தை திரும்பவும் கொடுத்துறேன் என்று கூறினான் மார்க்கஸ். இளங்கோவிற்கு அவனை பலமுறை முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த கார்டுல மொத்தமா 5 கோடி இருக்கு. இது போதுமா என்று கார்டை அபியிடம் நீட்டி கேட்டான் மார்க்கஸ். அந்த கார்டை வாங்கிய அபி நம்ப முடியாமல் அதனை பார்த்தாள். மார்க்கஸ் தான் அதனை அவளிடம் கொடுத்தான் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. 5 கோடி, அது போதுமே அவளுக்கு. அபிநயா வேக வேகமாய் தலையசைத்தாள். சரவணாக்கு இவ்ளோ பவர் இருக்கா? அவன் கூட இப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்காங்களே என்று மனதில் நினைத்தாள் அபி. சரவணா வெடுக்கென்று அவள் கையில் இருந்த கார்டை பிடுங்கி உடைத்து எறிந்தான். மிஸ்டர் சரவணா என்று அதிர்ந்தான் மார்க்கஸ். என்ன 5 கோடியா?
அபிநயா வரைஞ்சதுக்கு 5 கோடி கொடுத்து சரி கட்ட பாக்குறியா என்று கேட்டான் சரவணா. அபியை நன்கு முறைத்தான். அதில் பயந்தாலும் உள்ளுக்குள் மகிழ்ந்தாள். தனக்காய் இப்படி பேசுகிறான் என்ற மகிழ்வு அவளுக்கு. மிஸ்டர் சரவணா, அப்போ நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க என்று தலையை குனிந்து கொண்டு கேட்டான் மார்க்கஸ். அவன் யாரிடமும் தலை வணங்கிட மாட்டான். 100 கோடி என்று அழுத்தமாய் சரவணன் கூறினான். அவ்வளவுதான். திகைத்து விட்டான் மார்க்கஸ். எப்படியாவது சரவணனிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் சரவணனோ அவனிடம் 100 கோடி கேட்கிறான். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கே தெரியும் அது சாதாரண அமௌண்ட் இல்லன்னு. எங்க மொத்த சொத்தையும் வித்தா கூட இவ்ளோ பணம் வராது. நீங்க சொல்றத பார்த்தா சமரசாக விரும்பாத மாதிரி இருக்கு என்று கூறினான் மார்க்கஸ். 100 கோடி இல்லன்னா அப்போ 200 கோடியா கொடுத்துரு என்றான் சரவணா. வெறும் ஒரு வாக்கியம் சரவணனிடம் கேள்வி கேட்டதற்காக 100 கோடி ஏற்றிவிட்டான். மிஸ்டர் சரவணா, எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்ல என்று இழுத்தான் மார்க்கஸ். அவனுக்கு பொறுமை காற்றில் பறக்க துவங்கியது. என்ன இருந்தாலும் அவன் அரிஷிக்கு முன்பு ஒன்றுமே இல்லை. அதனால் பொறுமை காக்க நினைத்தான். ஆனாலும் சரவணன் முன் எப்பொழுதும் அடங்கி இருக்க மாட்டான். அப்போ 300 கோடி என மேலும் ஏறினான் சரவணா. மார்க்கஸுக்கு சரவணனை கொச்சை வார்த்தைகளால் திட்டிவிட வேண்டும் என்பது போல ஆத்திரம் வந்தது. ஆனால் தொண்டை வரை வந்த வார்த்தையை தொண்டை குழிக்குள் புதைத்துக் கொண்டான். இவனுக்கு காதுல விழுகுதா இல்லையா? நான் காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவனும் ஏத்திக்கிட்டே போறான் என்று மனதில் கடுகடுத்தான். ஆழ மூச்சு விட்டு நிதானமானவன், மிஸ்டர் சரவணா, நான் ஒத்துக்கிறேன். உங்களை கோஸ்ட் டவுன்ல பார்த்ததுல இருந்து உங்க கூட கோஆபரேட் பண்ண ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எங்க கூட கோஆபரேட் பண்ண விருப்பம் இல்ல போல என்று இறுகிய குரலில் கூறினான் மார்க்கஸ். அவனின் சுயரூபம் வெளியிட்டது. சரவணனிடம் பொறுமை இழந்து விட்டான். அவனை ரொம்ப சூடேற்றி விட்டான் சரவணா. சரவணா மிகப்பெரிய பணக்காரன். அவனுக்காகத்தான் வேலை பார்க்கலாம் என்று நினைத்து இத்தனை நேரம் அடிபணிந்து போனான். ஆனால் அவனோ மிகவும் திமிராக இருக்கிறான். மார்க்கஸை வெறுப்பேற்றி விட்டு அவனால் அங்கு இருந்து உயிருடன் செல்ல முடியாது. எப்பொழுதும் பணம் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்காதே. அப்படி இருந்தால் ஏன் இந்த அண்டர் கிரவுண்ட் போர்ஸ் எல்லாம்? நான் எப்போதுமே ஒரு நன்றி கட்ட நாய்க்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் என இறுகிய முகத்துடன் கூறினான் சரவணா. டேய், என்ன பார்த்தா உனக்கு நாய் மாதிரி இருக்கா? சாரி, நான் சொன்னேன் இல்ல, நீ நாயை விட மோசமானவன் என்றான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தான் மார்க்கஸ். ரொம்ப சரியா சொன்ன. நான் நாயை விட ரொம்ப மோசமானவன் தான். இங்க இருந்து எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். அதில் தெனாவட்டாக சிரித்த சரவணா, ஒரு நாயை சமாளிக்கிறது ஒன்னும் எனக்கு கஷ்டம் இல்ல என்றான். டேய், உனக்கு ஓவர் திமிருதாண்டா என பல்லை கடித்தான் மார்க்கஸ். இத காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாயை எப்படி அடிச்சு விடுறேன்னு பாரு என்று கூறினான் சரவணா. உடனே போனை எடுத்து மிஸ்டர் ஜாஷிற்கு அழைத்து போனை மார்க்கஸிடம் தூக்கி எறிந்தான். ஜாஷ் நம்பரை பார்த்து சிலையானான் மார்க்கஸ். என்ன, மிஸ்டர் ஜாஷியா? ஷிட், இவனுக்கு அவர் தெரியுமா? இவனுக்கு அவருக்கும் எப்படி பழக்கம் என திகைத்தான். நடுக்கத்துடன் சரவணனை பார்த்தான். அவனுக்கு ஜாஷிடம் பேசும் தகுதி இல்லை. நீ சொன்னது சரிதான், என்னால உன்னை எதிர்த்து நிக்க முடியாது என்று சரணடைந்தான் மார்க்கஸ். 300 கோடி ஒரு பைசா குறையாம இந்த பாக்ஸிங் ஃபீல்ட நான் இப்பவே வித்து செட்டில் பண்றேன். ப்ளீஸ் மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க என்று தரையில் மண்டியிட்டான் மார்க்கஸ். அங்கு இருந்த அனைவருமே அதிர்ந்து விட்டனர். இளங்கோவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சரவணன் சாதாரண பணக்காரன் தானே, அவனிடம் ஏன் மார்க்கஸ் இப்படி செய்கிறான் என்ற கேள்வி அவனுள் ஓடியது. வேகமாய் அவனிடம் ஓடியவன், மார்க்கஸ், இனி அவன் கிட்ட எந்த பேச்சும் நமக்கு இல்ல என்று கூறி அவனை எழுப்பி விட்டான் இளங்கோ. அவன இப்பவே கொன்னு புதைக்கிறேன் என்று கூறி அவன் எடுத்து வந்த துப்பாக்கியை எடுத்து சரவணனை பார்த்து சுட்டான் இளங்கோ. நொடி பொழுதில் அனைத்தும் நடந்து முடிந்தது. அத்தியாயம் 151. சர்வேஷின் புதிய அடையாளம். இடம் ஹில்வுட். தாரிகா வார்டில் இருந்த லட்சுமி அங்கு இருந்தவனை கோபமாய் பார்த்து முறைத்தார்.
முதல்ல இங்க இருந்து வெளியே போ, எங்களுக்கு நீ ஒன்னும் தேவையில்லை என சீற்றத்துடன் கூறினார். இப்ப நீ மட்டும் போலனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் என அங்கு இருந்தவனை பார்த்து கத்தினார். அவர் அந்த ஆளை தாரிகா வார்டு உள்ளே அனுமதிக்கவில்லை. அமைதியாய் அந்த ஆள் தலையசித்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினான். அங்கு இருக்கும் படிக்கட்டில் கைகளை இறுக மூடிக்கொண்டு அமர்ந்தான். ஆட்லஸ் குடும்பத்திற்கு சில நாட்களுக்கு முன் நடந்தது அவனை பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. அவனுக்கு அவன் தாத்தா எமர்ஷன் மீது அதீத மரியாதை உண்டு. அவரை பார்த்து வியந்திருக்கிறான். கோஸ்ட் டவுனில் சர்வேஷ் அவன் தாத்தா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். 20 வருடத்திற்கு முன் அவரின் வாழ்க்கையை ஆயுதங்களை விற்று ஆரம்பித்தார். பல வருடங்களாய் அவன் தாத்தாவுடன் இல்லை என்றாலும் அவர் பல குறுக்கு வழியில் நிறைய சம்பாதித்து இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அடிப்பட்ட ஆள் சரவணாவிற்கு பயப்படுவது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. சர்வேஷுக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை. பீனிக்ஸ் குடும்பமும் சமந்தாவும் இல்லாமல் அவன் ஒன்றும் இல்லை. வெளியே ஆத்திரத்தில் கைகளை இறுக மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். சற்றென்று ஒரு கார் அவன் முன்னே வந்து நின்றது. அதனின் வெளிச்சம் அவன் கண்ணை கூசியது. யோ, வண்டிய பார்த்து நிறுத்த மாட்டியா என்று கேட்ட சர்வேஷ் கீழே கிடந்த கல்லை சரியாக கார் முன் பக்கம் தூக்கி விட்டெறிந்தான். அதன் பின் தான் சரியாக அந்த காரை கவனித்தான். அது ரோல்ஸ் ராய்ஸ். அந்த காரில் இருந்து இறங்கிய ஒருவர் சர்வேஷை நோக்கி நடந்தார். அவர் முகத்தில் கோபம் இல்லை, மாறாக புன்னகைத்தார். சாரி சார், இத்தனை வருஷமா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க என்று கூறினார். சர்வேஷ் அதிர்ந்து விட்டான். முந்தைய தினம் அவன் துவண்டு போன நிலையில் சாண்டருக்கு அழைத்தான். ஆனால் அவரும் அவனுக்கு உதவவில்லை. கையறு நிலையில்தான் அவன் ஜாயிடம் அப்படி கூறினான். இப்பொழுது அவன் முன் வந்து இருப்பது சாண்டர் ஆள் இல்லை என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். நீங்க என்று கேள்வியாக புருவம் சுருக்கினான் சர்வேஷ். என் கூட வீட்டுக்கு வாங்க சார், உங்களுக்கு எல்லாமே புரியும். பீனிக்ஸ் ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ பத்தி கவலைப்படாதீங்க, அதை சரி பண்ணிடலாம் என்று தன்மையாக கூறினார். சர்வேஷால் அதனை நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். என்ன அசிங்கப்படுத்த சரவணன் ஒன்னு அனுப்புனானா? ஒழுங்க மரியாதையா ஓடிரு என கோபத்துடன் கூறினான் சர்வேஷ். நம்புறது கஷ்டம்தான், ஆனா வர்மன் ஃபேமிலி எப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க என்று புன்னகைத்தார். சர்வேஷ் மேலும் அதிர்ந்தான். சார், எல்லாத்தையும் இங்கே பேச முடியாது, ஆனா வர்மன் ஃபேமிலி கோஸ்ட் டவுன்ல தான் பல வருஷமா இருக்காங்க. உங்க சர்நேம் ஏன் வர்மான்னு இருக்குன்னு தெரிய வேணாமா? மிஸ்டர் வர்மனுக்கும் மிஸ்ஸஸ் ஆட்லஸ்க்கும் சில பிரச்சனை, ஆனா இப்ப அவங்க இறந்துட்டாங்க. நீங்க தான் மிஸ்டர் வர்மனோட ஒரே பையன், அதனால இந்த விஷயத்த வர்மன் குடும்பமே பாத்துக்கும். ஆனா என்று சர்வேஷ் நம்ப முடியாமல் தயங்கினான். அவனுக்கு இவர்களை நம்பி செல்வதா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம். கவலைப்படாதீங்க, வர்மன் ஃபேமிலிய யாராலையும் எதிர்க்க முடியாது. அந்த தைரியம் கோஸ்ட் டவுன்ல இருக்கிற யாருக்கும் இல்ல என்று உறுதியாக அந்த நபர் கூறினார். அதன் பின் ஒரு கார்டை சர்வேஷிடம் நீட்டினார். சார், நாளையில இருந்து இதுதான் உங்களோட புது அடையாளம், வர்மன் குடும்பத்தோட ஒரே பையன் என்று கூறி அவனை அழைத்து சென்றார். வர்மன் வீட்டில் இருந்த சர்வேஷுக்கு நிறைய கேள்விகள். பெரும் குழப்பத்தில் இருந்தான். இதையெல்லாம் அவன் எதிர்பார்த்தது இல்லை. மறைமுகமாக இருக்கும் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தின் ஒரே வாரிசாக விட்டான் சர்வேஷ். என்னதான் பீனிக்ஸ் குடும்பம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவர்கள் லோக்கலில் இருக்கும் பெரிய குடும்பத்தினருக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். வர்மன் வீட்டில் நுழைந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் ஜாய்க்கு அழைத்தது. ஜாய், டின்னருக்கு மீட் பண்ணுவோமா என்று எகத்தாளமாய் கேட்டான் சர்வேஷ். அவன் பேச்சில் உள்ள மாறுபாட்டை உணர்ந்தாள் ஜாய். கடுப்புடன் அவள் போனை வைக்க முற்பட, அதற்கு முன் நான் உனக்காக வர்மன் வில்லால வெயிட் பண்றேன் என்றான் சர்வேஷ். அதில் பெரிதாய் அதிர்ந்தாள் ஜாய். இது அவளுக்கு விருந்து இல்லை, வேட்டு. இடம் சாஸ்திரி பாக்ஸிங் ஃபீல்ட், ஹில்வுட். சரவணன் போடும் ஆட்டத்தை இளங்கோவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இடத்தில் வந்து அவன் ஆட்சி செய்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. சற்றும் யோசிக்காமல் இளங்கோ அவன் துப்பாக்கியை எடுத்து விட்டான். கொஞ்ச பேர் அவன் இடத்தில் இருந்தால் அவனுக்கென்ன? சரவணன் யார், அவன் பின்புலன் என்ன என்பதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவன் இறந்து விட்டால் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் அவன் நோக்கம். இளங்கோ சுட்டுவிட மார்க்கஸ் முதலில் அதிர்ந்தான்.
ஆனால் அடுத்த நொடியே உள்ளுக்குள் ரகசியமாய் குதூகலித்துக் கொண்டான். அவன் தம்பி எண்ணம் சரிதான். சரவணன் இறந்தால் இனி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கஸ் பட்டென்று இளங்கோ சுடுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஹரிஷ் இளங்கோவின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்தார். ஹரிஷ் கொஞ்சமும் தயங்கவில்லை. ஜாக்கிரதை என்று கூறியபடி சரவணன் முன் வந்து விட்டார் ஹரிஷ். மின்னல் வேகத்தில் வந்து சரவணனை தள்ளிவிட்டார். நொடி பொழுதில் நடந்த நிகழ்வில் சரவணன் திகைத்து விட்டான். அவன் சுதாரிக்கும் முன்பே ரத்தம் வெளியே கசிந்தது. ஹரிஷ் என்று அதிர்ந்தான். அவரை தாங்கி பிடிக்க அவர் உடலில் இருந்த ரத்தம் வெளியேறியது. இளங்கோவை எரித்து விடுவது போல் முறைத்தான் சரவணா. அவன் பார்வையில் சத்தமாய் சிரித்தான் இளங்கோ. எங்க போச்சு உங்க திமிரெல்லாம்? ஒரே அடியில என் ஆளையே கவுத்துட்டன்னு மெதப்புல இருந்த என்று நக்கல் செய்தான். இனி இளங்கோவிற்கு அவன் கௌரவம் பற்றி கவலை இல்லை. சரவணன் சாவுதான் அவனுக்கு முக்கியம். அதுதான் அவனுக்கு மரியாதை. என்ன அப்படி முறைக்கிற? ஜஸ்ட்ல தப்பிச்சிட்ட. அடுத்தது நீதான் என்று கூறி பித்தன் போல் சத்தமாய் சிரித்தான் இளங்கோ. சரவணன் பக்கம் குறி வைத்தவன் அபிநயாவை பார்த்து, நீ கூட்டிட்டு வந்த ஆளை பாத்தியா? அவன் பணக்காரனா இருந்தாலும் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். இந்த சொசைட்டில அவனால சர்வை பண்ணவே முடியாது. ஏதோ என் கூட கொஞ்ச நாள் இருந்ததுக்கு நீ சந்தோஷப்படணும். என்ன அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும்னு இப்ப காட்டுறேன்டி என்று கூறியவன் அவனின் ஆட்களை பார்த்தான். அவன் சொல்ல வருவது அவர்களுக்கு புரிந்தது. இந்த பாக்ஸிங் ரிங்கில் யாருக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டதோ அவருக்கு அந்த பெண் அடிபணிந்தே ஆக வேண்டும். இதே அவள் யாருக்கும் அடிபணியவில்லை என்றால் அவள் அனைவர் கையிலும் சிக்கி தவித்து விடுவாள். ஹரிஷ் இன்னும் சாகவில்லை. மெல்ல எழுந்து சரவணன் முன் நின்றவர், சீக்கிரம் போங்க என்றார். சரவணா அதிர்ந்தான். அவரை இப்படி ஒரு நிலையில் விட்டு எப்படி போவது? அவனை அங்கு இருப்பவர்கள்தான் போக விட்டு விடுவார்களா? இது வாழ்வா சாவா போராட்டம். ஒன்று கொல்ல வேண்டும், இல்லை என்றால் கொல்லப்பட வேண்டும். ஹரிஷிற்கு நெஞ்சில் குண்டு படவில்லை. வாயில் வழிந்த உதிரத்தை துடைத்தவர், நான் ஒன்னும் ஜஸ்டின் இல்லன்னா என்று பல்லை கடித்துக் கொண்டு நின்றார். எங்கு இருந்து அவருக்கு இவ்வளவு தெம்பு கிடைத்தது என்று தெரியவில்லை. புல்லட் வேகத்தில் இளங்கோவை நெருங்கியிருந்தார் ஹரிஷ். பேசிக்கொண்டே இருந்தவர் எப்பொழுது அவனை நெருங்கினார் என்று புரியவில்லை. இளங்கோ அதிர்ச்சியில் இருந்தான். இன்னும் எப்படி ஹரிஷால் நடமாட முடிகிறது என்று ஆச்சரியமாய் பார்த்தான். இந்த நாய் இன்னும் செத்து தொலையல என்று கடுகடுத்த இளங்கோ மீண்டும் ஹரிஷை சுட்டான். இம்முறை குறி தப்பியது. ஆனால் அந்த குண்டு ஹரிஷ் காலில் பாய்ந்திருந்தது. அதில் சுருண்டு விழுந்தார் ஹரிஷ். சுட்ட காலிலே எட்டி மிதித்தான் இளங்கோ. எங்க இப்ப எழுந்து வந்து சண்டை போடு பாப்போம் என்று கர்ஜித்தான். ஹரிஷ் பல்லை கடித்துக் கொண்டு எழுந்து நிற்க முற்பட்டார். ஆனால் அவரால் எழ முடியவில்லை. சரவணனை நக்கலாக பார்த்த இளங்கோ, மிஸ்டர் சரவணா, இந்த நாய் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு என்று உச்சி கொட்டினான். என் முன்ன முட்டி போட்டு உடனே மன்னிப்பு கேட்டா நான் உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். ஆனா உன் கூட இருக்காலே இவ, இங்க இருக்கிறவங்க எல்லாரு கைக்கும் போவா என்று வக்கிர புத்தியோடு கூறினான். சரவணா அதிர்ச்சியில் இருந்தான். நொடியில் மேஜை அவர்கள் பக்கம் திரும்பி விட்டது. ஜாஸ்பரையும் மாறனையும் சுலபமாய் பணத்தாலும் அதிகாரத்தினாலும் அடக்கிவிட்டான். அவர்கள் ஒன்றும் உண்மையான அண்டர் கிரவுண்ட் தாதா இல்லை, இளங்கோதான் என்று இப்பொழுது அவளுக்கு புரிந்தது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் மற்றவர்களை கொல்வதுதான் இவர்கள். இளங்கோ அபிநயா கையை பிடித்து அவன் பக்கம் இழுக்க, சரவணா அவளின் மறு கையை பிடித்து அவன் பக்கம் இழுத்தான். என்ன நீயும் என்ஜாய் பண்ண நினைக்கிறியா என்று கேட்டான் இளங்கோ. ஆமா என்று சரவணா கூற, அந்நேரம் வெளியே நிறைய ஆட்கள் வரும் சத்தம் கேட்டது. இளங்கோ அதிர, டே இளங்கோ, நான் இங்க தனியா வருவேன் நினைச்சியா என்று சிரித்தபடி கேட்டான் சரவணா. அத்தியாயம் 152. தெரேசா சேரிட்டி. அந்த இடத்திற்கு வரும் முன்பு சரவணன் அனைத்திற்கும் தயாராக தான் இருந்தான். ஆனால் என்ன,
இளங்கோவை சற்று குறைவாக மதிப்பிட்டிருந்தான். 10 நிமிடத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டிவிடுவோம் என்று நினைத்து விட்டான். வெளியே ஆட்கள் வரும் சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியாக சரவணனை பார்த்தான் இளங்கோ. அவனுக்கு ஏதோ சரியில்லை என்று உறுத்தியது. கிட்டத்தட்ட 100கணக்கில் ஆட்கள் வருவது போல் தோன்றியது. அவனால் சரவணனை சமாளித்திட முடியும், ஆனால் இத்தனை பேரையும் அவனால் சமாளிக்க முடியாது. முகத்தில் வேர்வை வழிய சரவணனை நேரிட்டான் இளங்கோ. உள்ள வாங்க என்று இளங்கோவை பார்த்து அழுத்தமாய் கூறினான் சரவணா. அதில் இளங்கோ உடல் நடுக்கம் கண்டது. அவன் மட்டும் இப்பொழுது சரவணனை கொன்றால் அவனால் அடுத்த விடியலை பார்க்க முடியாது. சரவணா, ஒழுங்கா அவங்கள நிறுத்து என்று பயத்துடன் மிரட்டினான் இளங்கோ. அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த ஆட்கள் அனைவரும் படை போல் திரண்டனர். ஹரிஷ் தரையில் இருப்பதை கண்டு ஹரிஷ் என்று அதிர்ந்தவர்கள் உடனே அவர்களை அடித்து வெளுக்க தயாராகினர். வந்து இருப்பது போலீஸ் இல்லை என்று அப்பொழுதுதான் உணர்ந்தான் இளங்கோ. அங்கு வந்திருப்பது ஹில்வுட்டை சேர்ந்த அடியாட்கள். மாறன் மற்றும் ஜாஸ்பருக்கு பின் நிறைய ரவுடிகள் வேலை இல்லாமல் இருக்க அவர்கள் எல்லாம் ஹரிஷ் பக்கம் சாய்ந்து விட்டனர். இப்பொழுது அவர்கள் எல்லாம் கையில் ஆயுதங்களோடு வந்திருக்கின்றனர். இளங்கோவிற்கு அதிர்ச்சியில் கால் நகர மறுத்தது. ஐயோ என்று அதிர்ந்தான் மார்க்கஸ். இத்தனை பேரை அவனும் எதிர்பார்க்கவில்லை. சரவணா, எப்படி இத்தனை பேரை உன்னால வர வைக்க முடிஞ்சது என்று நம்ப முடியாமல் கேட்டான். பெரும் சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொண்டனர். அது உனக்கு தேவையில்லாதது என்று சீறினான் சரவணா. அப்படியா? என் தம்பி வாளை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கான். இந்த பாக்ஸிங் ஃபீல்ட்ல நிறைய இல்லீகல் விஷயம் நடக்கும். இது என்னோட இடம். இங்க ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா எனக்கு உதவ என் ஆளுங்க இருக்காங்க. ஆனா உனக்கு யார் இருக்கா என்று திமிராக கேட்டான் மார்க்கஸ். அவன் திமிர் பேச்சிலே அவனுக்கு இதை பார்த்து பயம் இல்லை என்று தெரிந்தது. சரவணாவிற்கு தான் மிகப்பெரிய சிக்கல் என்று நினைத்தான். மார்க்கஸ், நம்ம ஆளுங்களுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு என்று ஆணவத்துடன் கூறினான். இளங்கோ அவன் கண்ணிற்கு சரவணன் முட்டாள் போல் தெரிந்தான். அவனுக்கு இது சாதாரண பிரச்சனை. அவர்களின் ஆட்கள் வந்தால் இது எல்லாம் சர்வ சாதாரணம். மார்க்கஸ் அவனின் ஆட்களை அழைக்க போனை எடுக்க சரவணன் பின்பு பரிச்சயமான முகம் ஒன்றை பார்த்து அப்படியே நின்றான். கோஸ்டவுனில் தான் அவரை நேரடியாக பார்த்திருக்கிறான். அந்த நபர் எப்படி இங்கே என்று ஆச்சரியமாய் பார்த்தான். இவரு மிஸ்டர் ஜாஷோட ஆளாச்சே, இவர் எப்படி இங்க என்று நினைத்தான் மார்க்கஸ். யாருக்கோ கால் பண்றேன்னு சொன்னியே, பண்ணு என்று அந்த நபர் மார்க்கஸை பார்த்து அழுத்தமாய் கூறினார். அதில் இன்னும் திகைத்தான் மார்க்கஸ். ஜாஷினால் எப்படி இங்கே என்று யோசித்தான். மிஸ்டர் தர்மா, நீங்க எப்படி இங்க என்று வேகமாய் அவரிடம் ஓடினான் மார்க்கஸ். தர்மலிங்கம் எதுவும் பேசாமல் மார்க்கஸை முறைத்தார். ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்று எகத்தாளமாய் கேட்டார் தர்மன். அதில் படபடத்தான் மார்க்கஸ். ஐயோ, அப்படி சொல்லல. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வேணாம். ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன். முன்னவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் என்றான். மார்க்கஸும் தர்மனுக்கும் அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆனால் மார்க்கஸுக்கு தர்மனின் பழக்கம் வேண்டும் என்ற எண்ணம். என்ன, உன்கிட்ட முன்னவே சொல்லிருக்கணுமா? உன்கிட்ட சொல்லி வர அளவுக்கு நீ என்ன பெரிய இவனா என்று கடுப்புடன் கேட்ட தர்மன் மேலும், நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. மிஸ்டர் ஜாஷ் இந்த பிரச்சனையை பாத்துக்க சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு. ஹரிஷுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னு வெயி, உன் சாவு என் கையில தான் என்று மிரட்டினார் தர்மன். அதில் மார்க்கஸுக்கு கால் நடுங்க செய்தது. மிஸ்டர் தர்மா, அப்படின்னா அது ஹரிஷ் இப்போ மிஸ்டர் ஜாஷ் பக்கமா என்று பயத்துடன் கேட்டான். அதில் மறுப்பாக தலையசைத்த தர்மா, எனக்கு அத பத்தி தெரியாது. ஆனா ஹரிஷும் மிஸ்டர் ஜாஷும் இப்போ மிஸ்டர் சரவணாக்காக வேலை பாக்குறாங்க என்றார். அதில் சாசர் போல் கண்களை அகல விரித்தான் மார்க்கஸ். என்ன, சரவணாக்காக வேலை பாக்குறாங்களா? மிஸ்டர் ஜாஷ் கூடவா? செத்த என்று மனதில் திகைத்தான் மார்க்கஸ். இளங்கோ பக்கம் திரும்பி அவனை முறைத்தான் மார்க்கஸ். என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன்னு பாத்தியா என்று கடுகடுத்தான். இளங்கோ கையில் இருந்த துப்பாக்கி பயத்தில் நழுவி கீழே விழுந்தது. மிஸ்டர் ஜார்ஜ் பற்றி தெரியாத ஆள் இருக்கிறார்களா என்ன? இளங்கோவிற்கு நெஞ்சம் படபடத்தது.
சரவணனை பயத்துடன் பார்த்தான் இளங்கோ. எடாத என துப்பாக்கியை காட்டி அழுத்தமாய் கூறினான் சரவணா. இளங்கோவிற்கு கைகள் நடுங்கியது. அதனை மீண்டும் எடுக்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. மிஸ்டர் சரவணா, நான் தெரியாம பிரச்சனை பண்ணிட்டேன். என்னோட தப்பு தான் எல்லாமே. மொத்த பணத்தையும் எப்படியாவது கொடுத்துறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க என்று கெஞ்சினான் இளங்கோ. தன்னைத்தானே செருப்பால் அழித்துக் கொள்ள வேண்டும் என்பது போல் இருந்தது அவனுக்கு. ஆரம்பத்திலே சரவணனிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால் விட்டு இருப்பானோ என்னவோ. ஆனால் இப்பொழுது எல்லாம் தாமதமாகிவிட்டது. போதாத குறைக்கு அரிஷை சுட்டு இருக்கிறான். இன்று அவன் சாவு நிச்சயம். மிஸ்டர் சரவணா, நான் பண்ண தப்புக்கு சுட்ட இந்த கைய நானே உடைச்சுக்கிறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க என்று கெஞ்சினான் இளங்கோ. ப்ளீஸ் மிஸ்டர் சரவணா, நானும் பண்ண தப்புக்கு என் கையையும் உடைச்சுக்கிறேன் என்று பொத்தென்று தரையில் மண்டியிட்டான் மார்க்கஸ். அவனின் திமிர் மொத்தமாய் வடிந்தது. எங்களுக்கு கை இல்லன்னா பாக்ஸிங்கே பண்ண முடியாது. இனி இந்த ஃபீல்ட நாங்க திறக்கவே மாட்டோம். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஹரிஷ் காயத்துக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க என்று கைகளை கூப்பி கெஞ்சினான் மார்க்கஸ். நல்ல வேளை அபிநயாவை அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று சற்று நிம்மதி அடைந்தான். ஆனால் சரவணாவிற்கு அவனின் நண்பர்கள்தான் முக்கியம் என்று அவர்களுக்கு தெரியாமல் போனது. மார்க்கஸும் இளங்கோவும் கெஞ்சலுடன் சரவணா முன் நிற்க சரவணா அமைதியாய் இருந்தான். அவன் அமைதிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. முடிச்சிருங்க என்று ஒற்றை வார்த்தை உதித்தான் சரவணா. அவ்வளவுதான். அவனுக்கு பின்னால் இருந்த கூட்டம் பாய்ந்தது. இதுவரை இந்த பாக்ஸிங் ஃபீல்டில் பல பேரை அழித்திருக்கிறான். ஆனால் இன்று அவர்களை அழிக்க பெரும் கூட்டமே வந்திருக்கிறது. தப்பிக்க வழி இல்லாமல் அண்ணன் தம்பி இருவரும் தவித்தனர். சட்டென்று எழுந்து நின்றான் இளங்கோ. மிஸ்டர் சரவணா, நான் என் வாழ்க்கையே உங்ககிட்ட தர என்று படபடத்தான். என்ன நீயே ஒரு செல்லா காசு? மிஸ்டர் சரவணாவை பத்தி என்ன நினைக்கிற? அவரு உன் வாழ்க்கை அழிக்க நினைச்சா கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது என அழுத்தமாய் கூறினார் தர்மா. நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று கூறிய இளங்கோ அவசர அவசரமாய் அவனின் போனை எடுத்தான். அதில் இருக்கும் ஒரு போட்டோவை சரவணனிடம் காட்டியவன், உங்களுக்கு இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் சரவணா என்று படபடத்தான் இளங்கோ. அதில் இருந்தது மித்ரா. மிஸ்டர் சரவணா, எனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் என்று மீண்டும் வண்டி போட்டு கெஞ்சினான். அப்பொழுதுதான் மார்க்கஸுக்கு தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது என நம்பிக்கை பிறந்தது. உடனே அரிஷை பார்த்தான். நல்ல வேளையாக அரிஷ் உடல் இரும்பு உடலாக இருக்க அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. குண்டடி அவரை பெரிதாய் பாதிக்கவில்லை. இன்னும் விழிப்புடன் தான் இருந்தார். சரவணா, எனக்கு ஒண்ணும் இல்ல, அதான் நீங்களே பாக்குறீங்களே என்றார் ஹரிஷ். அவருக்கு தெரியும் மித்ரா சரவணாவிற்கு முக்கியமான ஆள் என்று. அவளைத்தான் அவன் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கிறான். மிஸ்டர் சரவணா, நான் அந்த பொண்ணை பத்தி சொல்றேன். இதுக்காக எங்களை விட்டுட சொல்லி கேட்க மாட்டேன். பிளீஸ் பாக்ஸிங் ஃபீல்ட்ல இருக்கிற மத்தவங்களை விட்டுடுங்க. நான் புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. விஷயத்துக்கு வா என அழுத்தமாய் கூறினான் சரவணா. அது அந்த பொண்ணு வித்துட்டாங்க. அதனாலதான் உங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆர்ஃபனேஜ் சாதாரண இடம் இல்ல, பெரிய பணக்காரரோடது அந்த இடம் என பயத்துடனே கூறினான் இளங்கோ. பல நாட்களாக மித்ராவை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். ரத்னத்தாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கே போனால் என்ன ஆனால் என்று ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. முழுசா சொல்லு என கர்ஜித்தான் சரவணா. ஒரு நொடி தயங்கினான் இளங்கோ. எனக்கு முழுசா தெரியாது. ஆனா போன வாரம் தெரசா சேரிட்டி அவங்களுக்காக பாடி கார்ட்ஸ் ஹையர் பண்ண சொன்னாங்க. அப்போ எதர்ச்சியா மித்ரா அவங்க பார்த்தேன். தெரசா சேரிட்டி ஒன்னும் அவ்வளோ நல்ல இடம் இல்ல என்று கூறி மனதில் புன்னகைத்தான் இளங்கோ. அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் பின்னால் பல்வேறு தொழிலதிபர்கள் இருக்கின்றனர்.
அவர்கள் அனைவரையும் சரவணனால் அசைக்க முடியாது என்று நினைத்தான். ஆனால் அந்த இடத்திற்கும் வர்மன் குடும்பத்திற்கும் தொடர்பு இருப்பதை பற்றி அவன் சொல்லவில்லை. அத்தியாயம் 153. அபியின் வீடு. இத்தனை நாட்களாய் அவன் தேடிக்கொண்டு இருந்த மித்ரா பற்றி சிறு துருப்பு கிடைத்தது சரவணாவிற்கு. கடைசி அவளை எங்க பார்த்த என்று கேட்டான் சரவணா. சிறிது நேரம் யோசித்தான் இளங்கோ. கோஸ்ட் டவுன்ல ஷியோன் லேக் கிட்ட பார்த்த. உடனே சரவணா அவனின் ஆட்களை விட்டு அந்த இடத்தை பற்றி விசாரிக்க கூறினான். அது கோஸ்ட் டவுனில் மிக புகழ்பெற்ற ஏரி. அது ஒரு செயற்கை ஏரி. கோஸ்ட் டவுனில் மிகவும் பெரிய ஏரி அதுதான். பல வருடங்களாய் அந்த ஏரியில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அங்கு நிறைய பார்ட்டியும் ஏலம் விடும் நிகழ்வும் நடந்திருக்கிறது. சில சமயம் அங்கு சேரிட்டி நிகழ்வுகளும் நடக்கும். அந்த அநாத இல்லத்துக்கு வர்மன் குடும்பம் நிறைய பணத்தை டொனேட் பண்ணிருக்காங்க. லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுத்திருக்காங்க என்று உள்ளுக்குள் எரியும் தணலை மறைத்தபடி கூறினான் இளங்கோ. என்கிட்ட ஆடின ஆட்டத்தை உன்னால அங்க காட்ட முடியாதடி என்று மனதில் நினைத்தான். கோபத்தில் கைகளை இறுக்கி மூடிக்கொண்டான் சரவணா. உடனே மித்ரா போனிற்கு அழைத்து பார்த்தான். இன்னுமே அது அணைக்கப்பட்டுதான் இருந்தது. மிஸ்டர் சரவணா, பிளீஸ் என்ன விட்டுருங்க. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பிளீஸ் என்று கூறி முட்டி போட்டவன் சரவணனின் காலை பிடித்துக் கொண்டான் இளங்கோ. இனி சரவணன் தன்னை ஒன்னும் செய்ய மாட்டான் என்று நினைத்தான். ஒரு சாதாரண மாணவனிடம் பணம் இருந்தால் இவ்வளவு திமிர் காட்டுவானா என்று நினைத்தான். ஆமா ஆமா மிஸ்டர் சரவணா, இனி உங்களுக்கு எங்க ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா செய்வோம் என்று இளங்கோவிற்கு ஒத்து ஊதினான் மார்க்கஸ். சரவணா ரத்தினத்திடம் தெரேசா சேரிட்டி பற்றியும் ஷியோன் லேக் பற்றியும் உடனே தகவல் அனுப்பினான். தர்மலிங்கம் பக்கம் திரும்பிய சரவணா, முதல்ல நான் கிளம்புறேன் என்றான். அதன் அர்த்தம் அவருக்கு புரிந்தது. மிஸ்டர் சரவணா, நீங்க கவலையப்படாதீங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் என்று சிரிப்புடன் கூறினார். சரவணன் சென்றதும் அவர் முகம் இறுகியது. இளங்கோவிற்கு உடல் நடுக்கம் எடுத்தது. என்ன இவரு இப்படி பாக்குறாரு? அப்போ சரவணா என்ன விடலையா என்று நடுங்கினான் இளங்கோ. மிஸ்டர் தர்மன், நம்ம எல்லாரும் ஒரே ஆளுங்க தானே, நம்ம எல்லாரும் அண்டர் வேர்ல்ட்ல தானே ஒர்க் பண்றோம் என்று பயத்துடன் ஐஸ் வைத்தான் இளங்கோ. சரவணனை மீண்டும் அழைத்து உதவி நாட நினைத்தான். அவன் எழுந்து நின்ற அடுத்த நொடியே அவன் நெஞ்சில் மிதித்து தரையில் தள்ளி இருந்தார் தர்மன். மிஸ்டர் தர்மன், நான் உங்களுக்கு பணம் தரேன், என்ன ரகசியமா விட்டுறீங்களா என்று பயத்தில் கெஞ்சினான். என் வீட்டை வித்தா லட்சக்கணக்கில் போகும், சோ ப்ளீஸ் என்று மன்றாடினான் இளங்கோ. அதில் அவனை புருவம் உயர்த்தி பார்த்தார். என்ன பார்த்தா உனக்கு காசுக்கு வேலை பாக்குறவ மாதிரி இருக்கா? அப்படியே நான் உன்னை விட்டாலும் உன்னால மிஸ்டர் ஜாஷ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்று கேட்டார் தர்மா. நான் அவருக்கு அது இந்த பாக்ஸிங் ஃபீல்ட அவர்கிட்டயே கொடுத்துறேன் என்று சமரசம் பேச பார்த்தான் இளங்கோ. அதில் சத்தமாய் சிரித்தார் தர்மா. மிஸ்டர் ஜாஷ் சரவணாவுக்கு எதிரா ஒன்னும் பண்ண மாட்டாரு. சாகரப்போ ஒரே ஒரு விஷயத்த மறந்துடாத, எந்த ஜென்மத்திலையும் சரவணன்னு பேர் வச்சிருக்கிற யாருக்கிட்டையும் வம்பு பண்ணிராத என்று கேலி சிரிப்புடன் கூறியவர் கண்ணில் கோபம் தெரிந்தது. சரவணா அங்கிருந்து வெளியே வந்த பின் அவனின் மொத்த கவனமும் மித்ரா மீது இருந்தது. எப்படியாவது அவளை கண்டுபிடித்திட வேண்டும் என்று நினைத்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ரத்தினத்திடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. சார், இந்த உலகத்திலேயே தெரசா சேரிட்டி ஆர்கனைசேஷன் ரொம்ப பெருசு. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறவங்க இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த சேரிட்டிக்கு பின்னால இருக்கிறது வர்மன் ஃபேமிலி தான் பேசிக்கிறாங்க. கோஸ்ட் டவுன்ல வர்மன் ஃபேமிலிக்கு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா மிஸ்டர் ஜாஷால கூட வர்மன் ஃபேமிலி கிட்ட நெருங்க முடியாது. ஒவ்வொரு முறையும் வர்மன் ஃபேமிலி பேங்க்வெட் நடத்துறப்போ பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா இதுவரை மிஸ்டர் ஜாஷ ஒரு முறை தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலி பேங்க்வெட் அட்டெண்ட் பண்றது எல்லாமே
இன்டர்நேஷனல் செலிபிரிட்டியா தான் இருப்பாங்க என்று நீண்ட விளக்கம் கூறியிருந்தார். அவர் இவ்வளவு தூரம் பெரிதாய் கூறுகிறார் என்றால் நிச்சயம் வர்மன் குடும்பம் சாதாரணமானதாக இருக்காது. இப்பவே உடனே மித்ராவை பத்தி கண்டுபிடிங்க என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. ரத்தினம் சிறிது தயங்கினார். சார், நம்மால இத பத்தி நேரடியா வர்மன் ஃபேமிலி கிட்ட பேச முடியாது. அவங்க நம்ம கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டாங்க என்று தயங்கினார் ரத்தினம். அப்படி அவங்க சொல்லலனா சொல்ல வெப்போம் என்றான் சரவணா. இதை கேட்டு அதிர்ந்தார் ரத்தினம். சரவணனை சமரசமாக்க நினைத்தார். ஆனால் அதற்கான வழி அவருக்கு தெரியவில்லை. சார், இதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ நாம இருக்கிற நிலைமையில நம்மளால வர்மன் ஃபேமிலி எதிர்த்து சண்டை போட முடியாது. அதுக்கு நம்ம கையில கோஸ்ட் டவுனே இருக்கணும். பீனிக்ஸ் குடும்பம் சார்பா நீங்க கோஸ்ட் டவுனை உங்க கைக்குள்ள கொண்டு வந்தாதான் உங்களால வர்மன் குடும்பத்தை எதிர்க்க முடியும் என்றார். இது சாத்தியம் இல்லாத ஒன்று என்று அவருக்கு தெரியும். ஒரு பக்கம் சரவணன் இன்ஹெரிட்டன்ஸ் போட்டிக்குள் நுழைந்து சிறிது காலம்தான் ஆகிறது. சரவணனின் தந்தைக்காக கூட பீனிக்ஸ் குடும்பம் சரவணாவிற்கு இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். இன்னொரு பக்கம் சரவணன் ஜாயை எதிர்த்து விட்டான். அவனுக்கு இருக்கும் கட்டுப்பாட்டை அவன் மீறக்கூடாது. அவனுக்கு போட்டியை தொடருவதே கடினமாய் இருந்தது. இந்த நிலைமையில் கோஸ்ட் டவுன் மொத்தமாய் அவன் கைக்கு வருவது சாத்தியமில்லாத ஒன்றாய் இருந்தது. ரத்னம், நான் ஒரு விஷயத்த பண்ண சொன்னா அத பண்ணுங்க. சர்வேஷ் மிஸ்டர் வர்மாவோட பையன் என அழுத்தமாக கூறினான் சரவணா. ரத்தினம் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார். சார், அப்போ அந்த ஹேவாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது போல என்று ஆச்சரியத்தில் கூறினார். ரத்தினத்தாலே இவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கு தான் சர்வேஷ பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கே, ஏன் நீங்க அவன் பின்னால போறீங்க என்று அவர் சந்தேகத்தை கேட்டார். அதற்கு ஆழமாய் மூச்சு விட்டான் சரவணா. பெருசா காரணம் இல்ல ரத்னம். நீங்க தானே சொன்னீங்க பீனிக்ஸ் குடும்பத்துல ஒரு வாரிசா நிலைச்சு நிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லன்னு. இந்த பாதையில எனக்கு நிறைய எதிரிங்க வருவாங்க. நான் இங்க இருக்கும் போதே சர்வேஷனை தேடி வந்திருக்கான். இதுல அவன் என்ன சேர்ந்தவங்களை காயப்படுத்தி வேற இருக்கான் என்று கூறி கண்களை இறுக மூடினான் சரவணா. சார், நீங்க கவலைப்படாதீங்க. இப்போவே நான் நீங்க சொன்னதை செய்யறேன் என்று கூறி வர்மன் குடும்பத்தை சந்திக்க தயாரானார் ரத்தினம். போனை வைத்த சரவணா அமைதியா இருந்தான். இன்னும் வீட்டிற்கு செல்லும் வழியில்தான் இருந்தார்கள். பக்கத்தில் அபிநயா மிகவும் அமைதியா இருந்தாள். எப்பொழுதும் ஏதேனும் பேசிக்கொண்டு திமிராக சுற்றி திரிபவள் ஏன் அமைதியா இருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. என்னாச்சு உனக்கு, சைலண்டா இருக்க என்று கேட்டான் சரவணா. அதற்கு ஒன்றுமில்லை என்பது போல் மறுப்பாக தலையசைத்தாள் அபி. பெருசா ஒன்னும் இல்ல, ரொம்ப முட்டாள்தனமா இருந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ என் குடும்பத்தையே இவ்ளோ கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுட்டேன் என்று கூறி அவனை பார்த்து புன்னகைத்தாள். நல்ல வேளை, அவளின் பிடிவாத குணத்தால் இன்று சரவணனை நெருங்கிவிட்டோம் என்று நினைத்தாள் அபிநயா. என்ன ஆனாலும் அவனை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தாள். சரவணா, நம்ம என்னோட வீட்டுக்கு போலாமா என்று ஆரம்பித்தாள் அபிநயா. சரவணனுக்கு லேசாய் படபடத்தது. இருவரும் அங்கு செல்ல அவள் வீட்டை பார்த்து அதிர்ந்தான் சரவணா. வீட்டின் ஒரே செல்ல பிள்ளையாக இருப்பவள் மிகப்பெரிய பிளாட்டில் இருப்பாள் என்று நினைத்தான். ஆனால் அவளோ இருவர் தங்குவதற்கு ஏதுவான சிறிய இடத்தில் இருந்தாள். வீட்டின் உள்ளே அவளுக்கு பிடித்தது போல் அலங்காரம் செய்திருந்தாள் அபிநயா. சரவணனின் கண்கள் அவள் வீட்டையே அளவிட்டது. நீ ஏன் இங்க இருக்க என்று கேட்டான். என் ஃபேமிலி பண கஷ்டத்துல இருக்கிறப்போ என்னால எப்படி பெரிய வீட்ல இருக்க முடியும்? நானும் பணத்தை சேவ் பண்ணணும். சாரி, உன்ன மாதிரியான ஆளுக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் என்று முகத்தை சுருக்கினாள் அபிநயா. சரி, நான் உனக்கு ஒரு வில்லா வாங்கி தரேன் என மென்மையாக கூறினான் சரவணா. உடனே அவனின் கைகளை பிடித்துக்கொண்ட அபிநயா, எனக்கு அது அவசியம் இல்ல, எனக்கு இதுவே போதும். என்னைக்காவது ஒரு நாள் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப உனக்கு நான் பண்ணுவேன், அது சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் என அவன் கண்களை ஆழமாய் பார்த்து கூறினாள். சரவணாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் கண்களையே சில நொடி பார்த்தவன் அதற்கு மேல் சந்திக்க முடியாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். மனதில் லேசான சஞ்சலம் உண்டானது. கையை அவளிடமிருந்து சரவணா விடுவித்துக் கொண்டான். அதில் லேசாய் சிரித்தாள் அபிநயா. முதல்ல நான் போய் குளிச்சிட்டு வரேன்
எனக்காக வெயிட் பண்ண என்று கூறியவள் அவனை மெத்தையில் அமர வைத்துவிட்டு பாத்ரூம் உள்ளே புகுந்து கொண்டாள். வெளியே இருந்தவனுக்கோ அடிவயிற்றில் கிளி பறப்பது போல் இருந்தது. அத்தியாயம் 154. சேரிட்டி ஈவென்ட். அபிநயா குளித்து முடித்து வெறும் பாத்ரோபுடன் வெளியே வந்தாள். மெத்தையில் சரவணன் வாகை சாய்ந்து அமர்ந்திருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்த்தவன் சிலையானான். சட்டென்று காது அடைப்பது போல் இருந்தது அவனுக்கு. அவளின் பாத்ரோப் அவளின் முட்டிக்கால் வரை கூட இல்லை. இதில் ஒரு பக்க தோள்பட்டை அவனின் கண்ணிற்கு பளிச்சென்று தெரிந்தது. வெளியே இடி இடிக்க சரவணனின் உடல் சில்லிட்டது. மோன பார்வையுடன் அவனிடம் நெருங்கினாள் அபிநயா. சரவணனின் மூளை யோசிக்க மறுத்தது. ஈர கூந்தலுடன் வெறும் பாத்ரோபில் சிலையென நடந்து வருபவளை பதட்டத்துடன் பார்த்தான். மெத்தையில் முட்டிக்கால் போட்டு ஏறிய அபிநயா சரவணன் விழிகளை பார்த்தபடியே மெல்ல தவழ்ந்து சென்றாள். அவன் மடியின் மீது அமர்ந்து கொண்டவள் அவன் கழுத்தோடு கைகளை கோர்த்து, என்ன எதுக்கு உன் கூட வச்சிருக்கன்னு உனக்கு நான் காட்டுறேன் என்று கூறி அவளின் பாத்ரூம் முடிச்சை அவிழ்த்து விட்டாள் அபிநயா. அவளின் பொன்மேனி சரவணன் கண்ணிற்கு விருந்தானது. சரவணன் இடுப்பை சுற்றி கால்களை இறுக்கிக் கொண்டவள் குட்டி கரடி போல் அவனை இறுக்கமாய் அணைத்துக் கொண்டாள். குளித்து முடித்து புத்துணர்வாய் வந்தவள் மீது இருந்து வந்த வாசனை அவனை மயக்கியது. சரவணனின் கைகளும் பாத்ரூம் உள்ளே சென்று அவளின் இடையை இறுக்கி வளைத்தது. அவன் கை தந்த கூச்சத்தில் கண்களை இறுக மூடி அவன் கழுத்தில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் அபிநயா. சரவணனின் கைகள் அவள் பாத்ரூமை கலைக்க அபிநயாவின் கைகள் அவனின் சட்டையை கலைத்தது. சரவணனின் கழுத்தில் இதழ் பதித்தவள் மெல்ல கீழே இறங்கி வர அவள் இதழ் சூட்டில் மெய்மறந்து முணங்கினான் சரவணா. இதிலாவது தாம் உருப்படியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சிரித்தவள் கனவு கோட்டையை கலைத்தது சரவணனின் குரல். வெளியே சரவணா போனில் பேசும் சத்தம் கேட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள். லட்சுமி தான் அவனுக்கு அழைத்திருந்தார். தாரிகாவிடம் முன்னேற்றம் வந்துவிட்டதா என்று ஆசையுடன் அழைப்பை ஏற்றான். சரவணா, உடனே உன்னால ஹாஸ்பிடல் வர முடியுமா என்று எடுத்ததுமே கேட்டார் லட்சுமி. என்னாச்சு என்று படபடத்தான் சரவணா. அது தாரிகாவை குணப்படுத்த ஃபாரின் டீம் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. இதுக்கு முன்ன இந்த மாதிரி கேஸ் அட்டன் பண்ணிருக்காங்களாம் என்று கூறி தயங்கினார் லட்சுமி. மிஸ்ஸஸ் வேந்தன், என்னன்னு தயங்காம சொல்லுங்க என பரபரத்தான் சரவணா. நான் அவங்க கிட்ட இப்பதான் பேசினேன். தாரிகாவை சரி பண்ண 80% சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க என்றார். எந்த டீம் அது என மகிழ்வுடன் கேட்டான் சரவணா. பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் டீம், ரொம்ப பெஸ்ட். ஆனா பணம் ஏதாவது பிரச்சனையா? அத பத்தி யோசிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்றான். லட்சுமிக்கு பணம் பிரச்சனை இல்லை. தாரிகாவை காப்பாற்ற மொத்த சொத்தையும் அவர் விற்று விடுவார். ஆனால் பிரச்சனை அது இல்லையே. அது பிரச்சனை இல்ல, அவங்க அப்பாயின்மெண்ட் தான். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பணத்துக்காக வேலை பாக்குறவங்க இல்ல. ஆனா அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் கஷ்டம். இன்னும் 3 மாசத்துக்கு அவங்க டேட் இல்ல, அதுக்கப்புறம் தான் இருக்கு என்றார். 3 மாதம் தாரிகாவிற்காக அவன் காத்திருக்க மாட்டான் என்று இல்லை. ஆனால் அந்த 3 மாதத்தில் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம். அந்த பயம் அவனுக்கு. கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன் என்று உறுதியாக லட்சுமியிடம் கூறினான் சரவணா. இதை கேட்ட பின் தான் லட்சுமிக்கு சற்று ஆஸ்வாசமாக இருந்தது. அந்த மெடிக்கல் டீம் யார் என்று சரவணனிடம் கூறிவிட்டு போனை வைத்தார் லட்சுமி. அவர் அருகில்தான் வெற்றி அமர்ந்திருந்தார். நல்ல வேளை சரவணா நமக்காக இருக்கான், இல்லனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது என்றார். வெற்றி முகம் கடுகடுவென இருந்தது. அவரும் மார்டின் மெடிக்கல் டீம் பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறார். மருத்துவ உலகில் மார்டின் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். நிறைய ரிசர்ச் அவர் செய்து பரிசு பெற்று இருக்கிறார். பல நாட்டில் இருக்கும் அரசு குடும்பத்தினருக்கு அவர் மருத்துவம் பார்த்திருக்கிறார். ஆனால் ஒருவருக்கும் கட்டுப்பட்டு அவர் அங்கே இருந்தது இல்லை. வெறும் பணத்திற்காக வேலை பார்ப்பவர் இல்லை. அவரின் எண்ணமே உடலில் உயிர் உள்ளவரை மற்ற உயிரை காக்க வேண்டும் என்பதே. நீ சரவணன ரொம்ப பெருசா நினைக்கிற என கடுகடுத்தார் வெற்றி. சிறிது நாட்களுக்கு முன்பு டாக்டர் மார்டின் கோஸ்டவுனில் மெடிக்கல் கான்பரன்ஸிற்காக வந்திருந்தார்.
அந்த ப்ராஜெக்டை துவங்கியது சர்வேஷ். அவன்தான் பல நாட்களாய் ஹாஸ்பிட்டலில் தாரிகாவை பார்க்க வந்தான். அவனைதான் லட்சுமி துரத்தி விட்டாரே. இந்த பிரச்சனை அவ்வளவு சுலபமானது இல்லை. மிஸ்டர் மார்ட்டின் பற்றி தெரிந்ததும் உடனே ரத்தினத்தை விசாரிக்க கூறினான். மார்ட்டின் பற்றி தெரிந்ததும் ரத்தினம் அதிர்ந்தார். சார், இது சாதாரண விஷயம் இல்ல என்றார். புரியல ரத்னம். சர்வேஷ் வர்மன் ஃபேமிலிக்கு திரும்பிட்டான். அவங்களே அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க என்றார். நிச்சயம் சர்வேஷ் அவனை பழிவாங்க நினைப்பான். அதுவும் இல்லாம மிஸ்டர் மார்ட்டின் சர்வேஷ் டீமை சேர்ந்தவரு. சர்வேஷ் அப்பா சாண்டர் தான் இவங்க ப்ராஜெக்டுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. சர்வேஷுக்கும் மிஸ்டர் மார்ட்டினுக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. மிஸ்டர் மார்ட்டின்னால கண்டிப்பா தாரிகாவை குணப்படுத்த முடியும் தான். ஆனா இத டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் என்றார் ரத்தினம். ஓகே ரத்னம், நான் கொஞ்சம் பேசிட்டு கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரவணா. உடனே நிவேதிதாவிற்கு அழைத்தான். அவள் மூலமாக மார்ட்டினுக்கும் சர்வேஷிற்கும் இருக்கும் நெருக்கம் அவன் தெரிந்து கொண்டான். சர்வேஷ் கஷ்ட காலத்தில் மார்ட்டின் உதவி செய்திருக்கிறார். சரவணா சர்வேஷிடம் சமாதானமாக போனால் அவனால் மார்ட்டினை ட்ரீட்மெண்டிற்கு அழைக்க முடியும். சர்வேஷ் மனம் இறங்கவில்லை என்றால் மார்ட்டின் நிச்சயம் அவனுக்கு உதவ மாட்டார். சரவணா ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். என்னாச்சு சரவணா என்று அவள் வாடிய முகத்தை பார்த்து கேட்டாள் அபிநயா. அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டாள். மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. இதில் அபிநயாவால் எந்த உதவியும் செய்திட முடியாது. அவனின் முகவாட்டம் அவளை பெரிதாய் பாதித்தது. சரவணனின் எண்ணம் எல்லாம் தாரிகாவை காப்பாற்றுவதில்தான் இருந்தது. அவனால் சர்வேஷிடம் உதவி கேட்க முடியாது. நிச்சயம் அவன் செய்ய மாட்டான். நிச்சயம் வர்மன் குடும்பம் மூலமாக அவனுக்கு குடைச்சல் கொடுப்பான். சிறிது யோசித்தவன் ஜாய்க்கு அழைத்தான். அவளால் தான் மார்ட்டினை தொடர்பு கொள்ள முடியும். வாவ், என்ன ஒரு அதிசயம்! மிஸ்டர் சரவணவேல் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க என்று அவன் முழு பெயருடன் நக்கலாக கேட்டாள் ஜாய். எல்லாம் தெரிஞ்சும் ஒன்னும் தெரியாத மாதிரி ஏன் கேக்குற என்றான் சரவணா. அதில் சிரித்தாள் ஜாய். என்ன சொல்ற? சர்வேஷ் திரும்ப அவனுக்கு பவர் கிடைச்சதும் முதல்ல ஒன்னதான டார்கெட் பண்ணிருப்பான். ஆமா ஆமா, ஆனா அவன் வர்மன் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு எனக்கு தெரியாது. அவன் அப்பாவும் என்கிட்ட பேசினாரு. கோஸ்ட் டவுன்ல பீனிக்ஸ் குடும்பம் சார்பா சர்வேஷ் கையில பவர் இருக்கிற வர வர்மன் ஃபேமிலி ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்களாம். ஒவ்வொருத்தருக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு என்று கூறியவள் சரவணனை கேலி செய்ய தவறவில்லை. சரவணா ஒன்றும் கூறவில்லை. அவனுக்கு தெரிந்தது ஜாயும் உதவிட மாட்டாள் என்று. ஒரு நொடி சிந்தனையில் மூழ்கினான் சரவணா. நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தரேன். வர்மன் ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிடாத. அப்புறம் நாளைக்கு வர்மன் ஃபேமிலில சேரிட்டி பார்ட்டி இருக்கு. உன்னை அவங்க இன்வைட் பண்ணா நீ போயிடாத என்று அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தாள் ஜாய். நான் ஏன் போகாம இருக்க போறேன்? என்கிட்ட டொனேட் பண்ண காசு இல்லன்னு நினைக்கிறியா? அப்புறம் உன் இஷ்டம். நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன். அப்புறம் டாக்டர் மார்ட்டின் விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவர்கிட்ட பேசுறேன். ஆனா சர்வேஷ் ஓகே சொல்லலனா அவர் பண்ண மாட்டாரு. பல வருஷமா சர்வேஷோட கால் பங்கு சொத்து மார்ட்டின் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிருக்கான் என்று தோலை குலுக்கினாள் ஜாய். ரொம்ப தேங்க்ஸ் திம்சுகிட்ட. எங்க நான் தாரிகாவை இழந்துருவேணும்னு பயந்தேன் என புன்னகையுடன் கூறினான் சரவணா. ஜாய்க்கு கோபம் தலைக்கேறியது. என்ன சொன்ன நீ என்று பல்லை கடித்தாள். திம்சுகிட்ட. டே சரவணா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். இருடி, உனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் எதுவுமே கிடைக்காதபடி செய்யற குரங்கு என்று கூறி பட்டென்று போனை வைத்தாள் ஜாய். சரவணா சிரிக்க அவனுக்கு இன்னொரு நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது. தெரேசா சேரிட்டியில் இருந்துதான். மிஸ்டர் சரவணா, நாளைக்கு நடக்கிற சேரிட்டி ஈவென்ட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ண கால் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு டைம் இருக்கா என்று எதிர்ப்புறத்தில் அடக்கமாக கேட்டார். அவனுக்கு தெரியுமே இது வர்மன் குடும்பம் நடத்தும் நிகழ்வு என்று. சர்வேஷின் வேலை என்றும் தெரியுமே. சர்வேஷ் சரவணனை அங்கு அழைத்து அவன் யார் என்று காட்டிட நினைத்தான். எனக்கு டைம் இருக்கு என்று உடனே ஒப்புக்கொண்டான் சரவணா. போனை வைத்த அசிஸ்டன்ட் சர்வேஷ் பக்கம் திரும்பி சம்மதமாய் தலையசைத்தார். ஓ, அவனுக்கு அவ்வளோ தைரியமா என்றான் சர்வேஷ்.
சார் நாளைக்கு ரொம்ப அசிங்கப்பட போறான் சார் என்று சிரித்தார் அசிஸ்டன்ட். என்கிட்ட இருந்து வாங்கின காசை எப்படி திரும்ப எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்றான் சர்வேஷ். அத்தியாயம் 155. சரவணனின் விளையாட்டு. அழைப்பை பேசி முடித்ததுமே சரவணன் முகத்தில் ஒரு இறுக்கம் இருந்தது. நீ ஓகேவா என்று தயக்கத்துடனே கேட்டாள் அபிநயா. ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது. சரவணன் மிகுந்த கோபத்தில் இருந்தான். தெரேசா சேரிட்டில இருந்து வந்த காலா என்று கேட்டாள். ஆம் என்பது போல் தலையசைத்தான் சரவணா. உனக்கு அத பத்தி தெரியுமா? தெரேசா சேரிட்டி ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். கோஸ்ட் டவுன்ல ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு வருஷமும் பல 100 கோடிக்கு மேல அவங்க மத்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இவங்க டொனேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலயும் கோஸ்ட் டவுன்ல அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு. அவங்க ஆக்சியாலையும் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க. ஏன் டொனேட் பண்ண கூப்பிட்டாங்களா என்று கேட்டாள் அபிநயா. மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. அவங்க ஒன்னும் அவ்வளோ நல்லவங்க இல்ல என்று கூறியவன் தலையை பிடித்துக் கொண்டான். சர்வேஷ் வர்மன் குடும்பத்திற்கு திரும்பியது அவனுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருந்தது. இதில் டாக்டர் மார்டின் வேறு அவன் பக்கம். மார்டினால் தாரிகாவை குணப்படுத்த முடியுமா இல்லையா என்று அவனுக்கு உறுதியாய் தெரியவில்லை. ஆனால் ஹில்வுட்டிலும் கோஸ்ட் டவுனிலும் தாரிகாவை குணப்படுத்த யாருமே இல்லை. ரொம்ப யோசிச்சு குழம்பாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஆரம்பம்னு இருந்தா முடிவுன்னு ஒன்னு இருக்கும்ல, எல்லாமே சரியாகும் என்று ஆறுதல் கூறினாள். சரவணன் தலையை அவள் பிடித்துவிட அவனுக்கு தான் கடினமாக இருந்தது. ஆனால் இருந்த தலைவலியில் அப்படியே உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலையில்தான் கண் விழித்தான் சரவணா. தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே வர அபிநயா கிச்சனில் இருந்தாள். தன் போனை எடுத்து பார்க்க ரத்தினத்திடமிருந்து அவனுக்கு ஏகப்பட்ட கால் வந்திருந்தது. சோம்பல் முறித்தபடியே ரத்தினத்திற்கு அழைத்தான் சரவணா. சார், நீங்க எங்க இருக்கீங்க? ரத்னோ, நேத்து சீக்கிரம் தூங்கிட்டேன். ஏன், என்னாச்சு என்று புருவம் சுருக்கினான் சரவணா. சார், சர்வேஷ் எனக்கு கால் பண்ணாரு. உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் தெரேசா சேரிட்டிக்கு டொனேட் பண்ண சொன்னாரு. அப்படி பண்ணாதான் டாக்டர் மார்டின தாரிகாவுக்கு ட்ரீட் பண்ண சொல்றேன்னு சொன்னாரு. தாரிகா குணமாகிற வர அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாராம் என்று கூறி தயங்கினார் ரத்தினம். மேலும் அது மட்டும் இல்லாம அவரு உங்களை அந்த சேரிட்டி ஈவென்ட்ல ஜாய் முன்னாடி இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து விலக சொன்னாரு என்று கூறினார். சர்வேஷ் பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தான். வர்மன் குடும்பத்தின் சப்போர்ட் அவனுக்கு பெரிதாய் இருக்க அவன் முன் ஜாயே எம்மாத்திரம். இம்முறை சேரிட்டி ஈவென்ட்டிற்கு ஜாயை தான் முதல் அழைத்தான் சர்வேஷ். அவளுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் போகத்தான் வேண்டும். பீனிக்ஸ் குடும்பத்தின் அசிஸ்டண்டாக அவள் போக வேண்டும். அவளுக்கு கோஸ்ட் டவுனில் நிறைய ஆட்கள் பழக்கம் இருக்கிறார்கள். ரத்தினம் பழிவாங்குவான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் சரவணனை இப்படி ஒரு இக்கட்டில் ஆழ்த்துவான் என்று எதிர்பார்க்கவில்லை. உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருக்கா என்று கேட்டான் சரவணா. இருக்கு, ஆனா எனக்கு தெரியும் நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க என்றார். அவர் கூற நினைத்தது டாக்டர் மார்டினை விட்டுவிட்டு வர்மன் குடும்பத்திற்கு எதிராக இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான். வேற ஏதாவது சஜஷன் இருக்கா என்றான். அதில் தயங்கினார் ரத்தினம். பீனிக்ஸ் குடும்பத்துல ரகசியமா ஒரு ஆர்டர் இருக்கு. குடும்பத்தோட வாரிசு இன்ஹெரிட்டன்ஸ் இழந்துட்டாலும் அவங்கள ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும், எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும். ஆனா இப்ப ஃபேமிலி இதுல தலையிட்டா நீங்க உங்க இன்ஹெரிட்டன்ஸ் இழந்துட்டதா ஆகிடும் என்றார். சரவணன் இதன் இரண்டிற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. போனை வைக்கும் முன் ரத்தினத்திடம் அவனிடம் எவ்வளவு பணம் மீதி இருக்கிறது என்று பார்க்க சொன்னான். இப்பொழுது சரவணனிடம் தோராயமாக 200 மில்லியன் டாலர் தான் இருந்தது. இல்ல, இது பத்தாது. மெரைன் கிளப் பேரை யூஸ் பண்ணி எவ்வளவு ஃபண்ட கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க என அழுத்தமாய் கூறினான் சரவணா. ரத்தினம் அதிர்ந்து விட்டார். பல காலமாக சரவணன் தான் மெரைன் கிளப்பிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்று மெரைன் கிளப்பில் இருந்து அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. சார்,
நீங்க மெரின் கிளப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார் ரத்தினம். சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. ஆமா, ஆனா எனக்கு இன்னும் பணம் வேணும். இன்னுமா? இன்னும் எவ்வளோ சார்? எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோ நல்லது, நமக்கு லிமிட்டே இல்ல என்றான் சரவணா. ரத்தினத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் அவன் சொன்னது போல் செய்ய கிளம்பினார். மதிய நேரத்தில் சரவணா சிட்டி சென்டருக்கு சென்றான். அங்குதான் சரவணனின் தனிப்பட்ட டீம் இருக்கிறது. சார், நைட் உங்க கூட நானும் வரேன் என்றான் ஜஸ்டின். சேரிட்டி மீட்டிங்கில் நிறைய பேர் இருப்பார்கள் என்று கூறினான். இல்ல வேணாம், நான் ஜஸ்ட் டொனேஷனுக்காக தான் போறேன். என்ன அவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க என்றான் சரவணா. ஜஸ்டின் கையில் ஒரு டாக்குமெண்டை திணித்தான் சரவணா. வர்மன் குடும்பத்தின் வெளிநாட்டு பணப்புழக்கம் பற்றி அடங்கிய தகவல் அது. வர்மன் குடும்பத்தினருடன் இருப்பவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு செல்வந்தர்கள். அவர்கள் ஒவ்வொரு பிசினஸ் பின்னே பல பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் வர்மன் குடும்பத்தை யாராலும் நெருங்க முடியவில்லை. அதன் பின் நேராக அவன் தாரிகாவை பார்க்க சென்றான். உள்ளே அவளுடன் லட்சுமி அமர்ந்திருக்க அவனை கண்டதுமே எழுந்தார் லட்சுமி. நான் வெளியே இருக்கேன் என்று கூறி அங்கிருந்து வெளியேறினார். சிறு தலையசைப்புடன் தாரிகா அருகில் வந்து அமர்ந்தான் சரவணா. வெறும் மிஷின்களால் அவள் உயிர் இயங்கிக் கொண்டிருந்தது. அவளை காப்பதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என தோன்றியது அவனுக்கு. அவளுக்காக தான் இத்தனை தூரம் அலைகிறான். மார்ட்டினால் குணப்படுத்த முடியுமா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் தாரிகாவிற்காக ஒரு முறை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். அவளின் கையை பற்றி கொண்டவன், நீ ரெஸ்ட் எடு தாரிகா, உன்னை சீக்கிரமே குணப்படுத்த நான் வழி கண்டுபிடிக்கிறேன். எனக்காக நீ திரும்ப கண்ணு முழிக்கணும். நம்ம எதிர்காலம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒன்னா வாழ வேணாமா? உனக்கு அந்த ஆசை இல்லையா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று கூறியவனுக்கு தொண்டை கமறியது. தன்னை சமன்படுத்திக் கொண்டவன் எழுந்து அவள் நெற்றியில் அழுத்த முத்தமிட்டான். சரி தாரிகா, நான் போயிட்டு வரேன். என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு என்று கூறி அங்கிருந்து வெளியேறினான் சரவணா. மாலை இடம் தெரேசா சேரிட்டி. அதன் நுழைவாயிலில் ஜாய் கார் வந்து நிற்க அதன் பின்னே சரவணனின் கார் வந்து நின்றது. ஜாயை கண்டதுமே ஹாரனை அடித்தான் சரவணா. ஒரு நொடி அதிர்ந்தாலும் மறுநொடி சரவணனை கொலைவெறியுடன் பார்த்தாள் ஜாய். ஓய் திம்சு கட்ட, என்ன உன்னை அதுக்குள்ள பாத்துட்டேன் என சிரிப்புடன் கூறினான். உன்ன என்று பல்லை கடித்தாள் ஜாய். தனிமையில் அவளை அப்படி அவன் கூப்பிடுவதே அவளுக்கு பிடிக்கவில்லை. இதில் பொது இடத்தில் வேறு அவளை இப்படி அழைத்து கேலி செய்கிறான். எந்த தைரியத்துல நீ இங்க வந்த? உன் சாவ தேடிக்க அவ்வளோ ஆசையா உனக்கு என்று கேட்டாள் ஜாய். அவள் கண்ணிற்கு வர்மன் குடும்பத்திற்கு முன்னால் சரவணனால் ஒன்றும் செய்ய முடியாது என தோன்றியது. அவர்கள் எதிர்த்து நிற்கவே அவனுக்கு தகுதி இல்லை. சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் என தோளை குலுக்கினான் சரவணா. அந்நேரம் நிவேதிதாவின் கார் அந்த இடத்திற்கு வந்தது. ஏன் உன் ஆள் இங்க வந்திருக்கா என்று கேட்டாள் ஜாய். சரவணனை பற்றி அவளுக்கு நன்றாய் தெரியும். நிவேதிதா மற்றும் சரவணன் இடையே நடப்பது கூட அவளுக்கு தெரியும். அச்சோ, இன்னைக்கு உன் நிலைமை ரொம்ப பரிதாபமாக போகுது. எனக்கு சோக்கா சீன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஷோவை என்ஜாய் பண்ண நான் ரெடி. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு என்று அவனை வம்பிழுத்து விட்டு உள்ளே சென்றாள் ஜாய். சரவணா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நிவேதிதா மீது அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை. சரவணா உள்ளே நுழைய அங்கு நடுநாயகமாக சர்வேஷ் நின்று இருந்தான். வரும் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தான். அனைவரும் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு உள்ளே சென்றனர். அதனை கண்டு முகத்தை சுழித்தான் சரவணா. இவங்கிட்ட நாம போய் பேசணுமா என்று நினைத்துக் கொண்டு இருந்தான். சரவணனை கண்டதும் கேலியாக புன்னகைத்தான் சர்வேஷ். மிஸ்டர் சரவணா, வந்துட்டீங்களா என்று வேகமாய் சரவணனிடம் சென்றான். மிஸ்டர் வர்மன், எப்படி இருக்கீங்க என வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் கேட்டான் சரவணா. இவன் பொண்ணுங்களை விட பயங்கரமா நடிக்கிறானே என்று நினைத்தாள் ஜாய். அந்நேரம்தான் ரத்தினம் அங்கு வந்தார். அவரிடம் வந்தவன், என்னாச்சு, ரெடியா என்று கேட்டான். நம்ம கிட்ட $30 பில்லியன் இருக்கு.
அது பத்தாதே. நீங்க என் பேர்ல $5 பில்லியன் பேங்க்ல இருந்து லோன் எடுங்க. நான் ஜாய் கிட்ட இருந்து $2 பில்லியன் வாங்குறேன். அத $20 பில்லியன் காட்டிக்கலாம் என கணக்கு போட்டான் சரவணா. அதில் அதிர்ந்தார் ரத்தினம். இது ரொம்ப அதிகம். இவ்ளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க என்று கேட்டார். அது கொஞ்சம் வர்மன் குடும்பத்துக்கு டொனேட் பண்ணுங்க. ஏன் கூடவே விளையாட ஆசைப்படுறாங்க. ஆட்டங்காட்டாம இருக்க முடியுமா என்று வில்லத்தனமாய் சிரித்தபடி கேட்டான் சரவணா. அத்தியாயம் 156. பழைய நட்பு. சரவணனிற்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்பதை போல் அவனை பார்த்தார் ரத்தினம். என்ன $20 பில்லியன்? அதுவும் வர்மன் ஃபேமிலி கூட விளையாடவா என்று நினைத்தார். கோஸ்டவுனின் டாப் பணக்காரர்கள் பட்டியலில் வர்மன் குடும்பம் பெயர் இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்த பெயரை விட அவர்கள்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். $20 பில்லியன் எல்லாம் அவர்கள் முன் ஒரு தொகையே இல்லை. அப்படின்னா சார் உங்ககிட்ட வேற பிளான் இருக்குதானே என்று கேட்டார் ரத்தினம். 20 பில்லியன் ஒன்றும் சாதாரண தொகை இல்லையே. அதனால் சரவணனிடம் ரகசிய திட்டம் இருக்கும் என்று நினைத்தார். அதற்கு சிரிப்புடன் கண்ணடித்தான் சரவணா. அவனிடம் மிக சிறந்த திட்டம் ஒன்று இருக்கு. ஆனால் அவனால் அதனை இப்பொழுது ரத்தினத்திடம் கூற முடியாது. ஓகே சார், நான் இப்பவே கடன் வாங்க எல்லா ஏற்பாடும் பண்றேன். ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா உங்களால $5 பில்லியன் வரை கடன் வாங்க முடியும். ஆனா அதுக்கான இன்ட்ரெஸ்ட பத்தி தான் நம்ம யோசிக்கணும். அதே போல உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது ஆனாலும் இல்லனா நம்ம ஆப்போனன்ட் ரகசியமா ஏதாவது பண்ணாலும் பேங்க் உடனே $20 பில்லியன் முன்கூட்டியே எடுத்துக்குவாங்க. இதை கேட்டு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. அவனுக்கு அது சாதாரண தொகை இல்லையே. அவரிடம் பேசிவிட்டு ஜாயிடம் சென்றான். ஏனோ அவளை பார்த்தாலே அவளை கடுப்பேற்றிட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. சரவணன் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்த ஜாய் கண்ணாடியை கீழிறக்கி எகத்தாளமாய் அவனை பார்த்து மீண்டும் கண்ணாடியை சரிப்படுத்திக் கொண்டாள். அவளிடம் வந்து நின்ற சரவணா அவளையே தலை முதல் கால் வரை பார்த்தான். பார்ட்டிக்கு ஏதுவாக தான் உடை அணிந்திருந்தாள். கருப்பு நிற பாடிகான் உடை அணிந்திருந்தவள் அரை அடிக்கு ஹீல் அணிந்திருந்தாள். சரவணன் ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தான். ஜாய்க்கு எரிச்சல் மூண்டது. தன்னை பார்ப்பவளாய் அளவிடுகிறானே என்று நினைத்து கடுப்படைந்தாள். ஓய், என்ன அப்படி பாக்குற என்று கேட்டாள் ஜாய். என்று சரவணன் ஆரம்பிக்க ஜாய் முறைப்பதை பார்த்து சிரித்துக் கொண்டான். அது இல்ல, உன்னை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. இவ்ளோ பெரிய ஹீல்ஸ் போட்டும் என் முன்ன தமா துண்டுதான் இருக்க, குட்டி பிசாசு மாதிரி என்று அவளை வெறுப்பேற்றினான் சரவணா. அவனிடம் இங்கு சண்டை போட விரும்பாதவள் அங்கு இருந்து நகர முற்பட்டாள். ஹேய், சும்மா சொன்ன, நான் உன்கிட்ட கடன் வாங்க தான் வந்தேன் என்று சிரித்தபடி கூறினான் சரவணா. என்ன கடன் வாங்குவா? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு என கடுகடுத்தாள். நிஜமாதான் சொல்றேன், எனக்கு நீ $3 பில்லியன் கொடு. கண்டிப்பா உன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு 20% இன்ட்ரெஸ்டோட நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன் என்றான். ஒரு மாதத்திற்கு 20% வட்டி. ஜாய்க்கு அதுவே $600 மில்லியன் வரும். இது அவளுக்கு நல்ல டீலிங் தான். அத வச்சு நீ என்ன பண்ண போற என்று புருவம் சுருக்கி கேட்டாள் ஜாய். பீனிக்ஸ் குடும்பத்தின் மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட் ஆக சரவணனின் நடவடிக்கையை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பணத்தை வைத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்று சிந்தித்தாள். பணம் சம்பாதிக்க போற என்று அசட்டையாக கூறினான். ஜாயால் நம்ப முடியவில்லை. என்ன பணம் சம்பாதிக்க போறியா? உனக்கு என்ன நட்டு கழண்டுச்சா? இது சேரிட்டி பார்ட்டி. அப்படின்னா இங்க டொனேஷன் கொடுக்கணும். இங்க பணம்லாம் சம்பாதிக்க முடியாது என்றாள். நடக்கும் சேரிட்டி நிகழ்வில் நிச்சயம் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இங்கு வந்து இருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். திறமையும் நேரம் காலமும் அவன் பக்கம் இருந்தால் அவன் நினைத்ததை அவனால் சாதிக்க முடியும். அதே நேரம் சரவணன் இங்கு பணம் சம்பாதிக்க ஏதுவாக அவனின் ஹேவோக் டீம் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டனர். தெரேசா சேரிட்டி நிறுவனம் மற்றும் சேரிட்டி நிறுவனத்தை விட மிக வல்லமை பெற்றது. பணம் இருக்கும் இடத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா என்ன?
தெரேசா சேரிட்டி உருவான சில வருடங்களிலேயே வர்மன் குடும்பத்தின் உயர்வு மென்மேலும் உயர்ந்தது. ஆனால் அது முக்கியமில்லை. அதைவிட முக்கியமானது என்னவென்றால், இது போன்று இருக்கும் மற்ற சேரிட்டி நிறுவனங்களுக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கில் டொனேஷன் செய்வார்கள். தெரேசா சேரிட்டியில் மட்டும் லட்சம் கோடிக்கணக்கில் டொனேஷன் செய்வதுதான். சாதாரண மக்கள் தெரேசா சேரிட்டி நிறுவனம் மிக நம்பிக்கையானது என்று நினைப்பார்கள். ஆனால் சரவணா இதனை நம்ப மாட்டானே. ஒரு தொழிலதிபராக அவனின் மூளை வேலை செய்தது. லாபம் இல்லாமல் இப்பொழுது எல்லாம் ஒரு பைசா கூட கொடுக்காதவர்கள் லட்சக்கணக்கில் சும்மா கொடுத்து விடுவார்களா? அவன் இந்த பித்தலாட்டத்தை நம்பவில்லை. ஜாய் கேள்வியில் லேசாய் சிரித்தான். என்ன, என் கூட நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா என்று கேட்டான் சரவணா. அவன் என்ன செய்ய போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. என்னால முடியாதுன்னு இல்ல, ஆனா நீ பணத்தை இழந்துட்டனா அப்போ என்ன பண்றது என சிரிப்புடன் கேட்டாள் ஜாய். சிம்பிள், நான் உனக்கு எழுதி தரேன். என்னால உனக்கு பணத்தை கொடுக்க முடியலன்னா நீ அப்பா கிட்ட டைரக்டா போய் கேட்டுக்கலாம். உடனே அதற்கு ஒப்புக்கொண்டாள் ஜாய். அதன் பின் அவளின் ஆட்களை விட்டு சரவணாவிற்கு பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய கூறினாள். ஜாய் அங்கிருந்து கிளம்பினாள். ஓய், எங்க பத்திரம்? நான் தான் உனக்கு எழுதி தரேன்னு சொன்னேன்ல என்று கேட்டான் சரவணா. அதுக்கு அவசியம் இல்ல. நீ எனக்கு கடனாளியானா வேலன் ஃபேமிலி எனக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும். அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா நீ எனக்கு கடனாளி ஆகாம இருக்கிறது உனக்கு நல்லது. இல்லனா உன் அப்பாவே தடுக்க நினைச்சாலும் இன்ஹெரிட்டன்ஸ உனக்கு கிடைக்க விடாம நான் பண்ணிருவேன் என்று மிரட்டினாள் ஜாய். ஓ, நான் இன்ஹெரிட்டன்ஸ் இழந்துடக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறியா என்று கூறி நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு அவளை அதிர்ச்சியாய் பார்த்தவன், ஐயோ, என்ன பார்த்த உடனே என் அழகுல மயங்கி உனக்கு என் மேல லவ் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிடாத சிஸ்டர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு என்று நடித்தான் சரவணா. ஜாய் வாயடைத்து நின்றாள். ஏண்டா அவனிடம் பேசினோம் என்று இருந்தது அவளுக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு என்று கடுகடுத்தவள் நேராக பார்ட்டி நடக்கும் ஹால் உள்ளே நுழைந்தாள். நிறைய பேர் அவர்களின் இடத்தில் அமர்ந்திருந்தனர். சரவணா உள்ளே நுழைந்த நேரம் ஏற்கனவே நிறைய பேர் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தனர். அவனின் இடமும் ஜாய் இடத்திற்கு அருகே இருந்தது. யார் இவ? இங்க எப்படி உள்ள வந்தா என்று ஒரு மாடல் அழகி சரவணனை பார்த்து முகத்தை சுழித்தாள். எனக்கு தெரியல, ஒருவேளை இங்க வேலை பாக்குறவனா இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பாரு. அதுவும் இல்லாம அவன் நம்ம ரோ பக்கம் தான் உட்கார்ந்திருக்கான். இதுக்குதான் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன், கேட்டீங்களா என்று இன்னொரு மாடல் அழகி கடுப்பாக கூறினாள். ஏன் மேல தப்பு இருக்கிற மாதிரி சொல்ற? எல்லாம் கேபினாலதான் லேட். இனிமே இந்த மாதிரியான ஈவென்ட்டுக்கு கேபிய உன் கூட கூட்டிட்டு வராத என்று கடுகடுத்தாள். இன்னும் பார்ட்டி ஆரம்பிக்காததால் சரவணன் இவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு பரிச்சயமான பெயரை கேட்டதும் புருவம் சுருக்கி யோசித்தான். கேப்ரியலா சரவணனின் ஹைஸ்கூல் கிளாஸ்மேட். கடைசியாக மித்ராவுடன் அவளை கரோக்கியில் சந்தித்தான். அப்பொழுதே கேபி ஏதோ அவனிடம் கூற முற்பட்டாள். ஆனால் நிஹாரிகா பிரச்சனையில் அதனை அப்படியே விட்டுவிட்டாள். சரவணா திரும்பி பார்த்தான். அங்கு கவுன் அணிந்து வேகமாய் உள்ளே நுழைந்தாள் கேபி. சாரி, லேட் ஆயிடுச்சு என படபடத்தாள். முன்பு பேசிக்கொண்டு இருந்த மாடல்களும் அவளை பார்த்து கடுப்பில் கண்களை சுழற்றினார்கள். உன்னை யார் இங்க காணோன்னு கூப்பிட்டா என்று ஒருவள் கேட்டாள். கேபிக்கு அவமானமாக இருந்தது. எதுவும் கூறாமல் அவர்களுக்கு அருகே அமர்ந்து கொண்டாள். நம்ம சீக்கிரம் வரணும்னு எனக்கு தெரியாது, டைமிங் யாரும் என்கிட்ட சொல்லல என சிறிய குரலில் கூறினாள். அதில் இன்னும் கடுப்பானார்கள். இது என்ன நம்ம ஆட வர இடமா, நினைச்ச நேரத்துக்கு வரத்துக்கு என்று கடிந்து கொண்டாள். அனாமிகா, அவகிட்ட பேசி உன் நேரத்தை வீணாக்காத. இவ கூட சேர்ந்தா உன்னால மேல வரவே முடியாது. இவ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுற யாரையும் இவ நெருங்க விட மாட்டேங்கிறா. அதான் பல வருஷமா மாடலா இருந்தும் ஃபேமஸ் ஆகாம இருக்க என்றாள். கேபி அவற்றை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. எதர்ச்சியாக திரும்ப சரவணனை அருகில் பார்த்து அதிர்ந்தாள். சரவணா, நீங்க என்ன பண்ற என்று கேட்டாள். சரவணன் பணக்காரன் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இது மிகப்பெரிய சேரிட்டி ஈவென்ட். இந்த இடத்திற்கு அவன் வந்து இருக்கிறானே என ஆச்சரியமாய் பார்த்தாள். இவனை உனக்கு தெரியுமா என அனாமிகா கேட்டாள். இவன் என்னோட ஸ்கூல்மேட்.
நான் இங்க டொனேட் பண்ண வந்தேன் என புன்னகையுடன் கூறினான் சரவணா. உன் ஃப்ரெண்டு ரொம்ப பீத்திக்கிறான். குடுக்கற 5-10க்கு இவ்ளோ சீன். முதல்ல அவன் நேம் லிஸ்ட்ல இருக்கா என நக்கலாக கேட்டாள் அனாமிகா. அத்தியாயம் 157. டொனேஷன். அனாமிகா சரவணனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இன்று அவளின் கவனம் எல்லாம் அங்கு வந்திருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மீது இருந்தது. யாரையாவது வளைத்து தன் கைக்குள் போட்டுக்கொள்ள நினைத்தாள். இந்த டொனேஷன் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறது. நிச்சயம் பார்ட்டி முடிந்ததும் அந்த ஹோட்டல் கூட்டத்தால் வழிந்துவிடும். நிறைய பணக்கார ஆண்களும் பெண்களும் இதற்காக தானே வந்திருக்கின்றனர். இன்று நடக்கும் டொனேஷன் மற்றவர்களின் மதிப்பீட்டை அளவிடவும் நடக்கிறது. ஓ, இங்க டொனேட் பண்றதுக்கு லிஸ்ட் தனியா இருக்கா? அது லேசாய் புன்னகைத்தாள் கேபி. ஆமா, ஆனா போன முறை இந்த மாதிரி எதுவும் இல்ல. பட் இப்போ தெரசா சேரிட்டி ரெப்புடேஷன் ரொம்ப பெருசு. நாட்டுக்காக அவங்க நிறைய டொனேட் பண்றாங்க. போன முறை தெரசா சேரிட்டி வந்த ஃபண்ட்ஸ கணக்கு பண்ணி முடிக்கவே 7 நாள் ஆச்சு. அதான் இந்த முறை யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க என்றாள். சரவணனிற்கு இது பற்றி தெரியாது என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவனுக்கு புரியும்படியாக விளக்கினாள். ஹே, நீ ஏன் அவகிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? உனக்கு நேரம் இருந்தா இங்க வந்திருக்கிற நல்ல பணக்காரன் எவனையாவது பாரு, அது உனக்கு ஹெல்ப்பா இருக்கும் என்றாள் அனாமிகா. கேப்ரியலா அவளை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இங்கு வந்து இருக்கும் நிறைய பேர் அனாமிகா போல் நினைப்புடன் தான் இருந்தனர். சரவணா உடனே ஜாய் பக்கம் திரும்பி, ஓய் திம்சு கட்ட, இதுல டொனேட் பண்ண உனக்கு தகுதி இருக்கா என்று கேட்டான். அவனை பயங்கரமாய் முறைத்தாள் ஜாய். உன் நேம் லிஸ்ட்ல இருக்கா? என்ன சொன்ன நீ என்று பல்லை கடித்தாள். மிஸ் பியூட்டின்னு கூப்பிட்டேன். ஏன் உன் காதுல வேற ஏதாவது தப்பா விழுந்துச்சா? எந்நேரமும் ஏன் நினப்புல இருந்தா அப்படிதான் விழும் என்று அவளை சீண்டினான் சரவணா. அவனிடம் வாக்குவாதம் செய்யும் மூடில் அவள் இல்லை. என் பேரு அதுல இருக்கு, ஆனா நான் ஒரு பைசா கூட டொனேட் பண்ண மாட்டேன். நான் ஏன் டொனேட் பண்ணணும்? நானே பாவம், ரொம்ப கஷ்டப்படுறேன் என்றாள் ஜாய். அதில் ஒரு நொடி அதிர்ந்து விட்டான் சரவணா. என்று சரவணன் தடுமாறுவதை பார்த்தவள், என்ன உனக்கு என் பேர்ல டொனேட் பண்ணுமா? அது சரி, நான் கூட உன் மூளை குழம்பி போயிடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ முழு பைத்தியம்னு. என்கிட்ட இருந்து $3 பில்லியன் கடன் வாங்கி என் பேர்லயே நீ டொனேட் பண்ண போறியா என்று கேட்டாள் ஜாய். இதனை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த அனாமிகா சத்தமாய் சிரித்தாள். இந்த 3 பில்லியனுக்கு தான் நீ இவ்ளோ சீன் போட்டியா? சரியான வெத்து பேப்பர் என்று கூறியவள் அவள் தோழியுடன் சேர்ந்து மேலும் சிரித்தாள். அவங்களை கண்டுக்காத சரவணா, நம்ம இங்க உட்கார்ந்து சும்மா வேடிக்கை பார்க்கலாம். நீ இங்க டொனேட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ, உனக்கு அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இங்க டொனேட் பண்ற எல்லா கம்பெனியும் ரொம்ப நல்ல கம்பெனி, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆமா, நீ எப்போ கிராஜுவேட் ஆக போற என்று கேட்டாள் கேபி. இதில் அனாமிகா இன்னும் சிரிக்க ஆரம்பித்தாள். சரவணனிடம் கொஞ்சமாவது பணம் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அவன் இன்னும் கிராஜுவேட்டே ஆகாமல் இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. கேப்ரியலா, அப்போ இவன் நிஜமாலே வெத்து பேப்பரா? ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவனா? இங்கதான் அவன் அப்ப வேலை பாக்குறானா? இந்த மாதிரி ஆளு கூட எல்லாம் இருக்காத, அது உனக்குதான் அசிங்கம். போயும் இவனை போய் பாத்திருக்க, உனக்கு டேஸ்டே இல்ல. இவன் கூட போய் நைட் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சிருக்க, அதுக்கு பணக்கார எவன் கூடயாச்சும் போனா வர்த் என வார்த்தையை கொட்டினாள் அனாமிகா. அவளும் அவள் தோழியும் கை கொட்டி சிரித்தனர். என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க என பட்டென்று எழுந்தாள் கேபி. அவர்களை மறுத்து அவள் பேச வர சரவணா அவளை தடுத்தான். அவன் கையை அவள் விடுவிக்க முயற்சிக்க, ஆனால் அவளால் முடியவில்லை. சரவணனின் பிடி இறுக்கமாய் இருந்தது. என்ன பண்ற சரவணா, விடு அவளுங்கள என்று பல்லை கடித்தாள் கேபி. பரவாயில்ல விடு, அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அவங்க சொல்றதுக்கு நீ ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் என்று புன்னகையுடன் கூறினான் சரவணா. சீக்கிரமே அந்த 2 பெண்களுக்கும் உண்மையான கோடீஸ்வரன் யார் என்று
அவர்களுக்கு தெரிய வரும். அப்பொழுது இருவரும் மிகவும் வருத்தப்படுவார்கள். கடுப்பில் நின்று கொண்டிருந்த கேபியை வலுக்கட்டாயமாக பிடித்து அமர்த்தினான் சரவணா. அந்நேரம் கூட்டம் பரபரப்பானது. சர்வேஷ் வந்துட்டாரு. மிஸ்டர் வர்மனோட பையன் உயிரோட இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, பல வருஷம் கழிச்சு ஒன்னு சேர்ந்திருக்காங்க என்று அங்கே இருந்த ரிப்போர்ட்டர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சரவணன் ஒரு ஆள் மட்டும்தான் அவனை பார்க்கவில்லை. மொத்த கும்பலும் சர்வேஷை தான் பார்த்து கொண்டு இருந்தனர். இது சேரிட்டி ஈவெண்டா இல்லை அவனின் பிறந்தநாள் விழாவா என்று தெரியவில்லை. அவன்தான் அனைவருக்கும் நடுநாயகமாக இருந்தான். சர்வேஷ் வேண்டுமென்றே சரவணன் முன் வந்து நின்றான். கூர்மையாக சரவணனை பார்த்தவன் நக்கலாக இதழை வளைத்தான். இதுதான் சரவணனின் கடைசி நாள் என்பது போல் அவனை பார்த்தான். சர்வேஷ் அவர்களை தாண்டி சென்றதும், போதும் அவனை பார்த்தது. இப்போ நீ போய் கெஞ்சி கூத்தாடினாலும் அவன் டாக்டர் மார்ட்டினை உனக்காக அனுப்ப மாட்டான். நானும் டாக்டர் மார்ட்டினை பத்தி விசாரிச்சேன். இந்த ஃபீல்ட்ல அவர் எக்ஸ்பர்ட். பல கேஸ அவர் சரி பண்ணிருக்காரு என்றாள் ஜாய். சரவணனின் அதிருப்தியான முகத்தை பார்க்க அவளுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. அவனை கடுப்பேற்றிய மகிழ்ச்சி அவளுக்கு. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சவுடலாக அவனை பார்த்தாள். உனக்கு மிஸ்டர் வர்மனை தெரியுமா என்று அவனுக்கு இன்னொரு பக்கத்தில் இருந்து கேபி கேட்டாள். அதில் அசட்டையாக தோலை குலுக்கிய சரவணா, இவ்ளோ பெரிய ஆளை எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். ஆனா எனக்கு இந்த ஆளை பிடிக்கவே இல்ல. இவரு விசித்திரமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அதை விடு, இவரு இன்னைக்கு இங்க நிறைய ரோஸ ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல என்றாள் கேபி. கண்டிப்பா மேரேஜ்க்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு என்று இவர்கள் பேச்சில் மூக்கை நுழைத்தாள் அனாமிகா. சர்வே ஸ்டேஜிற்கு சென்றான். நிவேதிதா விஐபி சீட்டில் அமர்ந்திருந்தாள். அவ இன்னைக்கு உன் ஃபியான்சி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான். இந்த சீனை மிஸ் பண்ணிடாத என்று சரவணனை கடுப்பேற்ற கூறினாள் ஜாய். குமார் குடும்பம் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கு வந்து டொனேட் செய்யும் அளவு தகுதி இல்லை. அப்படியே இருந்தாலும் விஐபி சீட் எல்லாம் அதிகம். சர்வேஷ் வேண்டுமென்றே செய்கிறான் என்று நினைத்தான் சரவணா. சரவணனை சரிக்கட்ட நிவேதிதாவை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறான். மைக்கை எடுத்த சர்வேஷ், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் சர்வேஷ் வர்மன். 10 வருஷமா வெளிநாட்டுல இருந்தேன். இப்பதான் திரும்ப இங்க வந்து என் அப்பாவுக்கு ஹெல்ப்பா இருக்க வந்திருக்கேன். So let's get to the point என்றான் சர்வேஷ். கூட்டம் நிசப்தமானது. வர்மன் குடும்பத்தினர் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு பேசும் தைரியம் இல்லை. இன்னைக்கு எங்களோட டார்கெட் என்னன்னா $50 பில்லியன். அதுல $7.5 பில்லியன் இருக்கிற ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ட்ரீட்மெண்ட், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இது எல்லாத்துக்கும். மிச்சம் இருக்கிற $7.5 பில்லியன் நாட்டோட மத்த தேவைக்காக. திடீர்னு ஏதாவது டிசாஸ்டர் ஏற்பட்டாலோ இல்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலோ அப்ப அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நாடு இதுல சிறப்பா இருக்கு. இது மூலமா நம்ம மத்த நாட்டுக்கு உதவணும் என சர்வேஷ் கூறிட அனைவரும் கைத்தட்டினார்கள். நிவேதிதாவை பார்த்தான் சர்வேஷ். இப்போ உங்களுக்கு என் ஜூனியர் நிவேதிதா குமார இன்ட்ரோ கொடுக்கறேன். ரொம்ப நல்ல பிசினஸ் உமன். எல்லாரும் அவகிட்ட உங்க லிமிட்ல இருப்பீங்கன்னு நம்புறேன் என அழுத்தமாய் கூறினான். நிவேதிதா அதிர்ந்து விட்டாள். இதனை அவள் எதிர்பார்க்கவில்லை. கூட்டமும் அவர்களுக்கும் பேச ஆரம்பித்தனர். சர்வேஷ் ஒரு பெண்ணை இன்ட்ரோ கொடுக்கிறான் என்றால் அவர்களுக்கும் என்ன உறவு இருக்கும் என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். சரவணனை பார்க்க அவனோ எழுந்து நின்று இருந்தான். கட்ட கடைசியில் இருக்கும் சரவணனை பார்த்து முழித்தாள் நிவேதிதா. அவரு உன் ஃபியான்சே தானே என்று சரவணனை காட்டி வேண்டுமென்றே மேடையில் கூறினான் சர்வேஷ். உடனே அனைவரும் சரவணனை பார்த்தார்கள். அவளுக்கு அவன் பொருத்தமில்லை என அனைவரும் வாய்க்கு வந்தபடி பேச சர்வேஷுக்கு குழு குழுவென்று இருந்தது. ஆனால் சரவணன் அவர்களை மதிக்காமல், நான் இன்னைக்கு டொனேட் பண்ண போறேன் என்னோட மொத்த பணத்தையும் என்று சர்வேஷை பார்த்து கூறினான். அதில் அதிர்ந்தான் சர்வேஷ். அவன் அதிர்ச்சியை பார்த்து சிரித்தான் சரவணா. நான் என் மொத்த பணத்தையும் டபுளா டொனேட் பண்ண போறேன். இப்ப சொல்லுங்க, எனக்கு டொனேட் பண்ண தகுதி இருக்கா இல்லையா என்று கேட்டான் சரவணா. அத்தியாயம் 158. $30 பில்லியன். சரவணனிடம் மொத்தமாக $15 பில்லியன் இருக்கும். அதனை அவன் இரட்டிப்பாக டொனேட் செய்கிறான் என்றால் $30 பில்லியன் என்று
அனைவரும் வாயை பிளந்தனர். டொனேஷன் கொடுக்க வந்து இருந்தவர்களும் வர்மன் குடும்பத்துடன் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள் கவனம் மொத்தமாய் சரவணன் பக்கம் திரும்பியது. சரவணன் கொஞ்சமும் தயங்கவில்லை. அனாமிகா பெரிதாய் குழம்பினாள். என்ன இவ வேணும்னே சீன் போடுறானா? பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மையாவே அவ்ளோ பணத்தை கொடுக்க போறானா? இதுவரை இவ்ளோ யாரும் இங்க கொடுத்ததில்லையே. இப்போ இவ வார்த்தைய விட்டா அப்ப கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமே. இல்லனா கோஸ்டோன் பினான்சியல் குரூப் எல்லாருமே இவனுக்கு எதிரிங்க ஆயிடுவாங்க என்று பலவாறாக மனதில் நினைத்தாள் அனாமிகா. சரவணன் அவசரப்பட்டு உளறிவிட்டானே என்று நினைத்தாள் கேபி. இப்பொழுது சரவணனுக்கு வக்காலத்தாக யார் நின்றாலும் அவர்கள் தெரேசா சேரிட்டியை எதிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மொத்த கோஸ்டவுனையும் நெருக்கடியாக்கி விடுவார்கள். ஆனாலும் கேப்ரியலா மெல்ல எழுந்து நின்றாள். சரவணா வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். என்ன பேசிட்டு இருக்க? சீக்கிரம் வா என்று அவன் கை சட்டையை பிடித்துக்கொண்டு காதில் கிசுகிசுத்தாள். உன்னால அப்படியே போயிட முடியுமா என்று திமிராய் கேட்டாள் அனாமிகா. அங்கு இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் சரவணனை சூழ்ந்து கொண்டு அவனின் வழியை மறைத்தனர். சரவணா அசையாமல் நின்று இருந்தான். நிவேதிதா மனம் ஒரு நிலையில் இல்லை. என்ன மேம், மொத்தமா கவுந்துட்டீங்க போல என்று நிவி காதல் கிசுகிசுத்தாள் லைலா. உடனே அவளை முறைத்தாள் நிவேதிதா. வாய மூடு மேம், உங்க மனசு இப்போ படபடன்னு துடிக்கிறது ஏன் காது வரைக்கும் கேக்குது. உங்களை கவுக்க அவரு $30 பில்லியன் யூஸ் பண்றாரு. எவ்ளோ ரொமான்டிக்கான ஆளு, உங்களுக்காக இவ்ளோ பண்றாரு. மிஸ்டர் சரவணா மேல இன்னுமா உங்களுக்கு லவ் வராம இருக்கு என்று கூறி சிரித்தாள் லைலா. அவளை நறுக்கென்று கிள்ளினாள் நிவேதிதா. ஒழுங்கா வாய மூடு, என்கிட்ட பேசாத. இது என்ன ரொமான்டிக் பைத்தியம்? அவனால அவ்ளோ பணத்தையும் கொடுக்க முடியாம இங்க இருந்து போக முடியும்னு நினைக்கிறியா என்று கடுகடுத்தாள் நிவி. சரவணனால் அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியுமா என்று அவளின் சந்தேகம். எனக்கு என்னமோ அவரால கொடுக்க முடியும்னு தோணுது. கோஸ்டவுன்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க, ஆனா யாரும் சரவண அளவு புத்திசாலி இல்ல என்றாள் லைலா. மற்றவர்களை மிக துல்லியமாய் எடை போட்டு விடுவாள் லைலா. நிவியை விட சரவணன் பல மடங்கு புத்தி கூர்மை உள்ளவன் என்று அவளுக்கு தோன்றியது. அவனுக்கு இவ்ளோ வக்காலத்து வாங்குறல, அப்போ நீயே கட்டிக்கோ என்று மீண்டும் நறுக்கென்று கிள்ளினாள் நிவேதிதா. அதற்கு மேல் அவளிடம் கிள்ளு வாங்க முடியாது என்று வாயை மூடிக்கொண்டாள் லைலா. சர்வேஷ் சரவணனையே அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தான். இங்கு பிரச்சனை செய்யவே சரவணன் வந்து இருப்பதாக தோன்றியது. தனி ஆளாய் அவனிடம் மோதி தோற்றுவிட்டோம். இப்பொழுது வர்மன் குடும்பத்தின் உதவியோடு அவனை எதிர்க்க நினைத்திருந்தான் சர்வேஷ். ஆனால் இங்கேயும் தன் அதிகாரத்தை கண்டு அவன் அசராமல் இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. சர்வேஷுக்கு எப்படி இதற்கு ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை. நீ நிஜமாதான் சொல்றியா சரவணா? டொனேட் பண்ண போறியா என்று கேட்டான் சர்வேஷ். ஆமா, உன்கிட்ட $30 பில்லியன் இருக்கா? இல்லாம சொல்லுவேனா என்று எதிர்கேள்வி கேட்டான் சரவணா. அதில் சர்வேஷ் முகம் இறுகியது. ஒரு பக்கம் சரவணாவிற்கு எங்கே இருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று தெரியாமல் மண்டையை குடைந்தான். இன்னொரு பக்கம் சரவணனின் ஆளுமை சர்வேஷை மட்டுப்படுத்தியது. தன் இடத்தில் வந்து தனக்கே எதிராக இருக்கிறானே என்று எரிச்சல் அவனுக்கு. உனக்கு $15 பில்லியன் வேணும்னு நினைச்சேன், அதான் நானே எல்லாத்தையும் கொடுக்கறேன். ஏன் தெரசா சேரிட்டி என்னோட டொனேஷனை ஏத்துக்க இவ்ளோ யோசிக்குது என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. அங்கு இருந்த அனைவருமே உறைந்து விட்டனர். அனாமிகாவை சொல்ல வேண்டாம், வாயை பிளந்து கொண்டு நின்றாள். அனைவரும் சரவணன் அவ்வளவு பெரிய பணக்காரனா என்று அதிர்ச்சியாக பார்த்தனர். அனாமிகா கண்கள் வெளியே தெரிந்து விடும் அளவு கண்களை அகலமாய் விரித்திருந்தாள். என்ன இவ நிஜமாலே பணக்காரனா? ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. கோஸ்டவுன்ல எப்ப இப்படி ஒருத்த வந்தா? இங்க இருக்கிற எல்லாரையும் விட இவன் தான் பணக்காரன். இவன் கிட்ட போய் ஓவரா பேசிட்டோமே. கேபிக்கு எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரன் எல்லாம் ஃப்ரெண்டு கிடைச்சாங்க? என் புத்திய நானே செருப்பால அடிச்சுக்கணும் என்று மனதில் தன்னை தானே திட்டிக் கொண்டாள் அனாமிகா. சரவணா ஸ்டேஜை நோக்கி செல்ல அவன் பின்னே ரத்தினமும் சென்றார். அவங்களுக்கு பணத்தை கொடுங்க என்று சரவணன் கூற ரத்தினம் சம்மதமாக தலையசைத்து காடை எடுத்தார். அவருக்குமே இதுதான் முதல் முறை இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டில் தலையிடுவது.
$30 பில்லியன் ஒரேடியாக சேரிட்டிக்கு செல்ல போகிறது. இது எல்லாம் அபூர்வமான ஒன்று. இப்போ நான் மொத்த பணத்தையும் டொனேட் பண்ணா நீ இனி ஃபண்ட் ரைஸ் பண்ண வேணாம்ல? அப்படின்னா சேரிட்டி பார்ட்டிக்கும் வேலை இல்ல, அப்படித்தானே என்று கேட்டான் சரவணா. சர்வேஷுக்கு ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் வந்தது. எப்படி அவனை சரி கட்டுவது என்று தெரியாமல் நின்றான். அவன் பார்ட்டியில் சரவணன் ஹீரோ ஆகிவிட்டான். இன்று வர்மன் குடும்பத்தின் ஒரே மகன் சர்வேஷ் என்று உலகிற்கு காட்ட நினைத்து இதனை ஏற்பாடு செய்தனர். இந்த பார்ட்டி நடக்கவில்லை என்றால் அது சர்வேஷின் தோல்வியாகும். இதில் சரவணா அனைவரையும் அவன் பக்கம் இழுத்துக் கொண்டான். சர்வேஷால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவனுக்கு வேறு வழியும் இல்லை. ஆமா ஆமா என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். ஓகே, அப்ப உடனே பே பண்ணிடுங்க என்று சரவணா சொடக்கிட அடுத்த நொடியே $30 பில்லியன் மொத்தமாய் டிரான்ஸ்பர் ஆனது. அங்கு இருந்த அனைவருக்கும் அந்த நோட்டிபிகேஷன் சென்றது. அனைவருமே சரவணனை புகழ ஆரம்பித்தனர். நிவேதிதாவின் ஃபியான்சே என்ற போது அவனை தூற்றியவர்கள் இப்போது அவனை புகழ்ந்து தள்ளினர். சர்வேஷ் கைகளை இறுக மூடிக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். தேங்க்யூ மிஸ்டர் சரவணா, இன்னைக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுங்க என்றான். இந்த சேரிட்டி ஈவென்ட் 3 நாள் நடக்க வேண்டியது. ஆனால் ஒரே நொடியில் 2 மடங்காக பணத்தை கொடுத்து மொத்தத்தையும் முடித்து வைத்து விட்டான் சரவணா. பரவாயில்ல, நான் முதல்ல கிளம்புறேன். இது எனக்கு சர்வ சாதாரணம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே என்கிட்ட வாங்க என்று அசட்டையாக கூறினான் சரவணா. ஜாய் இன்னுமே திகைப்பில் இருந்தாள். சரவணா என்ன செய்ய போகிறான் என்று அவளுக்கு தெரியாது. ஏன் எதற்கு என்று முழுதாய் அறியாமல் $3 பில்லியன் கொடுத்து விட்டாள். இதில் அவன் டொனேட் செய்வான் என்றே அவள் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மேலாக 30 பில்லியனை கொடுப்பான் என்றும் அவள் நினைக்கவில்லை. அவளின் பணம் சர்வ சாதாரணமாய் பறந்தது. ஓகே, அப்போ உங்களை நான் வழி அனுப்புறேன் என்று கூறி முன்னே நடந்தான் சர்வேஷ். அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் சரவணன் யார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமானார்கள். கதவு வரை சென்றதும் சரவணன் பக்கம் திரும்பினான் சர்வேஷ். என்ன நினைக்கிற சரவணா? என்னை எதிர்க்கவும் என்னோட இடத்துல நீ பெரிய இவன்னு காட்டிக்க $30 பில்லியன் நீ தூக்கி கொடுத்திருக்க. எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியாது, ஆனா இது ஒன்னும் உனக்கு சாதாரண அமௌண்ட் இல்ல என்று கடுகடுத்தான். இன்று சரவணன் வென்று விட்டான். ஆனால் சர்வேஷ் கண்ணிற்கு சரவணன் பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது போல் தெரிந்தது. இல்ல, தெரசா சேரிட்டிக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உன் பக்கம் எடுத்துக்க பாக்குறியா? நீ ரொம்ப ஓவரா பண்ற. தெரசா சேரிட்டி ஒன்னும் சாதாரண குரூப் இல்ல. அதுக்கு வர்மன் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. உன்னால அவங்களை எதிர்த்து நிக்க முடியாது. அதுக்கு தகுதியும் உனக்கு இல்ல என காட்டமாக கூறினான். சரவணா பதில் சொல்லாமல் லேசாய் சிரித்தான். சரி, அப்போ நான் டாக்டர் மார்டின் கிட்ட உனக்காக பேசுறேன் என்று சர்வேஷ் சொல்ல சரவணன் அவனை மதிக்காமல் அங்கிருந்து வெளியேறினான். சார், மிஸ் வேந்தனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே என்று குழப்பமாக கேட்டார் ரத்தினம். அவன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் சரவணா. ரத்தினம் அமைதியானார். அது எப்படி அவன் செய்வான்? சமந்தா சாவிற்கு சரவணா காரணம் என்று நினைப்பவன் எப்படி இதனை செய்வான்? அப்போ மொத்த பணமும் வேஸ்டா என்று குழம்பினார் ரத்தினம். கவலைப்படாதீங்க ரத்னம், அவனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவான் என்று நக்கலாக கூறினான் சரவணா. அடுத்த 1 வாரம் சரவணா ஒன்றும் செய்யவில்லை. பர்ச் ரியல் எஸ்டேட்டில் தான் இருந்தான். ஒரு நாள் ஜஸ்டின் அவனை பார்க்க வந்தான். சரவணா, நீ சரியான கேடி. ஒரு பக்கம் பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு வர்மன் ஃபேமிலி அழிவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு வந்துட்ட என்று கூறி ஒரு டாக்குமெண்டை அவனிடம் கொடுத்தான். அதனை பார்த்ததும் தான் சரவணாவிற்கு நிம்மதியாய் இருந்தது. அதனை அவன் பார்த்து கொண்டு இருக்கையிலே நிவேதிதா அவனிற்கு அழைத்தாள். சரவணா, உடனே என்னோட ஆபீஸ்க்கு வரியா? என் தாத்தாவை கஸ்டம்ஸ் புடிச்சு வச்சிருக்காங்க என்று படபடத்தாள் நிவேதிதா. அத்தியாயம் 159. சர்வேஷின் வருகை. என்ன, உன் தாத்தாவை கஸ்டம்ஸ்ல புடிச்சிட்டாங்களா என்று கேட்ட சரவணா அதிர்ந்தான். அவன்தான் அவரையே திரும்ப வர சொன்னது. அவர் ரகசியமாக தானே வந்தார், எப்படி மாட்டிக்கொண்டார் என்று நினைத்தான். அவர் ஏதாவது சொன்னாரா என்று கேட்டான் சரவணா. இல்ல, இன்னும் தாத்தா கிட்ட பேசல. எங்க வீட்ல யாருக்கும் தாத்தா வரது பத்தி தெரியாது என்றாள் நிவேதிதா. சிவகுமாருக்கு நடந்த நிகழ்வினால்
முன்பு போல் குமார் குடும்பம் இல்லை. அவரால் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியாது. தாத்தா இப்ப இங்க வரதே தெரியாது. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல என்று படபடத்தாள். சரவணனிடம் பேசும் எண்ணம் அவளுக்கு இல்லை. ஆனால் அவள் தாத்தா தான் சரவணனுடன் அவளின் திருமணத்தை பேசி முடித்து விட்டாரே. இதில் சரவணா அவள் தாத்தாவின் உயிரை காப்பாற்றி இருக்கிறான். நிவேதிதாவே இதனை சரி செய்ய நினைத்தாள். ஆனால் இப்பொழுது சரவணனிடம்தான் அவள் உதவி கேட்டிட வேண்டும். இதோ இப்பவே நாங்க வரேன் என கூறி அழைப்பை துண்டித்தான். ஏதோ தவறு நடந்து இருப்பதாக உணர்ந்தவன் உடனே ஜஸ்டினுக்கு அழைத்தான். நானும் அததான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சரவணா என அழைப்பை ஏற்றதுமே கூறினான் ஜஸ்டின். எங்களுக்குமே இது அதிர்ச்சியா தான் இருக்கு. மிஸ்டர் சிவகுமார பிக்கப் பண்ண நான் ஆளுங்களை அனுப்பியிருந்தேன். ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனவரு அவர் கூடவே பிளேன்ல வந்திருக்காங்க. அவர் வர்றத தெரிஞ்சு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க என்றான் ஜஸ்டின். சிவகுமார் தாத்தா இங்கு வர 3 பிளைட் மாறிதான் வந்திருக்கிறார். அவரை பிடிச்சது யாரு என்றான் சரவணா. அது இன்னும் தெரியல. அதத்தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன். அவரை பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது கொஞ்சம் சீரியஸ் தான் என்றான் ஜஸ்டின். சரவணன் அதனை நன்றாக பார்க்கும்படி கூறிவிட்டு கோஸ்டவுனுக்கு விரைந்தான். நிவேதிதா அவள் ஆபீஸில் குறுக்கும் நெடுக்குமாய் பரபரப்புடன் நடந்து கொண்டிருந்தாள். மேம், உங்க ஹப்பி வந்துட்டாரு என்று சரவணன் வருவதை கண்டு கூறினாள் லைலா. அவளை முறைத்தாள் நிவேதிதா. ஏய், அவ ஒன்னும் என் ஹஸ்பண்ட் இல்ல. ஆனா அவருக்காக நீங்க வெயிட் பண்ணத பார்த்தா ஹப்பிக்காக வைஃப் வீட்ல வெயிட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு என சீண்டினாள். லைலா, என்கிட்ட அடி வாங்கியே செத்ராத, ஓடிரு என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் நிவி. அப்பொழுது அங்கு வந்தான் சரவணா. என்ன நடக்குதுங்க என்றபடியே உள்ளே நுழைந்தான். சிவகுமார் தாத்தா அவன் திட்டத்தில் முக்கிய பங்கு ஆற்றுகிறார். அதில் எந்த சொதப்பலும் அவன் நடத்தி விட மாட்டான். என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. மிலிட்டரி ஆளுங்க அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. மொத்த குமார் குடும்பமும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இங்க இருந்து தப்பிச்சுதான் அவர் வெளிநாட்டுக்கே போனாரு. இப்ப திரும்பவும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு என்று புலம்பினாள் நிவி. சிறு வயதில் இருந்தே அவள் தாத்தா செல்லம். அவர் வளர்ப்பில்தான் வளர்ந்தாள். ஆனால் அவர் மீது அலாதி பிரியம் அவளுக்கு. முதலில் சரவணன் தான் அவள் கட்டிக்க போறவன் என்று தெரிந்ததும் பெரிய பிரச்சனை செய்தாள். அவனை பார்க்கவே அவள் விரும்பவில்லை. பின் அது அவன் தாத்தா முடிவு என்று கேள்விப்பட்டதும் தான் அவளால் மறுக்க முடியவில்லை. சரி, நீ கவலைப்படாத. நான் யார்கிட்டயாவது சொல்லி இது சால்வ் பண்றேன். யார்கிட்ட இவ ஹெல்ப் கேப்பா என்று மனதில் யோசித்தாள் நிவி. நிவேதிதா நிறைய பெரிய ஆட்களிடம் உதவி கேட்டு பார்த்தாள். ஆனால் யாரும் முன்வரவில்லை. மிலிட்டரியே அவரை அழைத்து சென்று இருக்கிறது என்றால் அதில் தலையிட யாருக்கும் தைரியம் இல்லை. அந்நேரம் நிவேதிதா போன் அடித்தது. அவள் அம்மாதான் அழைத்திருந்தார். நிவி, உடனே வீட்டுக்கு வா, உன் தாத்தா பத்தி பேசணும் என்று அழைத்தார். அவளும் உடனே அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளை பின்தொடர்ந்து சென்றான் சரவணா. குமார் வில்லா வெளியே அங்கு வேலை பார்க்கும் அனைவரும் கூடியிருந்தனர். அவர்களின் சொந்த பந்தங்கள் அனைவரும் இருந்தனர். இப்போ நாம என்ன பண்றது? மிஸ்டர் சிவகுமார் இங்க இருந்த வர குமார் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அவர் வெளிநாட்டுல இருந்தாலும் மொத்த பிசினஸும் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ஏதோ நடந்திருக்கு. அவரு மாட்டிக்கிட்டாரு. என்ன நடக்க போகுதோ? இப்ப குமார் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆக போகுது? இப்பதான் சிவகுமாரோட பழைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டேன். ஆனா அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணல என்று தங்களுக்குள் அங்கு இருந்தவர்கள் பேசிக் கொண்டனர். பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கு தீர்வு காணுவதை விட புறம் பேசதான் கூட்டம் கூடும். அந்நேரம்தான் நிவேதிதா வந்தாள். நிவேதிதா, நீ வந்துட்டியா? இங்க இருந்த வர உன் தாத்தா உன்னதான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. நீதான் ஹெல்ப் பண்ணணும் என்று ஒருவர் கூறினார். நிவேதிதா சம்மதமாய் தலையசைத்தாள். ஆனால் என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. நிவியின் சொந்தக்கார பெண்மணி ஒருவர் சரவணனை கண்டதும் நிவியை தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். இவ எதுக்கு இங்க வந்தான் என்று கடுப்புடன் கேட்டார். ஏன் இங்க வரக்கூடாதா என்று கேட்டாள் நிவி. சரவணனை குற்றம் சாட்ட, அவனை எதிர்த்து பேச, அவனை கேலி செய்ய அவளுக்கு மட்டும் தான் எல்லா உரிமையும் இருக்கு. அவனை அவதூறாக யாரும் பேசிடக்கூடாது என்று நினைத்தாள் நிவி. அது எப்படி அவ இங்க வரலாம்? நிவேதிதா, உனக்குதான் அவனை பிடிக்காதே. நானும் அவனை பத்தி விசாரிச்சேன். உன் தாத்தா அவசரப்பட்டு அவனை முடிவு பண்ணிருக்காரு. அவன் இப்போதான் கிராஜுவேட் ஆகி இருப்பான். நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
இவன மாதிரியான ஆளுங்களால நம்ம குமார் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல என்றார் ஆன்ட்டி. அதில் லேசாய் அதிர்ந்தாள் நிவி. அவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்தாள். ஆன்ட்டி, எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, தாத்தா எல்லாமே முடிவு பண்ணிட்டாரு என்று தோளை குலுக்கினாள் நிவி. யாராக இருந்தாலும் அவள் தாத்தா கை காட்டினால் கழுத்தை நீட்ட அவள் தயாராக இருந்தாள். அதெல்லாம் விடு, இன்னைக்கு இவனை இங்கிருந்து துரத்தணும். ஆனா அவன் நம்ம கெஸ்ட் என்றாள் நிவி. அந்நேரம் வாசலில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வந்து நின்றது. வந்து இருந்தது சர்வேஸ்வர்மன். அவனை பார்த்து புன்னகைத்தார். ஆன்ட்டி, உனக்கு சரியானவ யாருன்னு இனிமே புரியும் என்று கூறி வேகமாய் வெளியே சென்றார். வேண்டுமென்றே சத்தமாய் அவன் வருவதைக் கண்டு நம்மள காப்பாத்த வந்துட்டாரு என்றார். உடனே அங்கு இருந்த அனைவரும் சர்வேஷை பார்த்தனர். அவனை தெரியாதவர் யார் இருப்பார்? இது மிஸ்டர் வர்மன் தானே? அவர் எப்படி இங்க? அவர் ஏன் இங்க வந்திருக்காருன்னு இப்ப புரியுது. எல்லாம் நிவேதிதா அழகாலதான். அச்சோ, தாத்தா மட்டும் அந்த வீணா போனவன நிவேதிதாவுக்கு பிக்ஸ் பண்ணலன்னா இந்நேரம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் சரவணன் நல்ல பையன்தான். ஆனா மிஸ்டர் வர்மன் அளவுக்கு அவன் இல்ல என்று அங்கு இருந்தவர்கள் பேசிக் கொண்டனர். பாவம், அவர்கள் அந்த சேரிட்டி பார்ட்டிக்கு போகாததனால் அவர்களுக்கு நடந்தது தெரியவில்லை. இந்நேரம் சிவகுமார் மட்டும் இங்கு இருந்திருந்தால் நிச்சயம் குமார் குடும்பத்தை அழைத்திருப்பார்கள். அவரும் இல்லாத நாள்தான் நிவேதிதாவை மட்டும் அழைத்திருந்தனர். நிவேதிதா வெளியே நடப்பதை அப்படியே குடும்பத்தில் வந்து சொல்பவள் இல்லை. அதனால் அங்கு நடந்தது இவர்களுக்கும் தெரியாது. அப்படியே இவர்களுக்கு சரவணா $30 பில்லியன் தானமாக கொடுத்தான் என்று அறிந்திருந்தாலும் சரவணனை பெரிய முட்டாளாக நினைப்பார்கள். சர்வேஷ் உள்ளே நுழைந்ததுமே சரவணனை கண்டு கொண்டான். அவனும் இங்கேதான் இருக்கிறானா என்பது போல் பார்த்து லேசாய் புன்னகைத்தான். மிஸ்டர் வர்மன், பிளீஸ் உள்ள வாங்க என்று அங்கு இருந்தவர்கள் சர்வேஷை தன்மையாக வரவேற்றனர். நிவேதிதா அம்மாவை தவிர மற்ற அனைவரும் சரவணனையும் சர்வேஷையும் வித்தியாசமாய் நடத்தினர். சர்வேஷை வரவேற்றவர்கள் சரவணன் என ஒருவன் அங்கு இருப்பது போல் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. சர்வேஷ் உள்ளே நுழையவில்லை. மாறாக வாசலிலே நின்றான். சரவணனை ஆழமாய் பார்த்தான். இருக்கட்டும், நான் உள்ள வர போறதில்ல. இது சாதாரண சின்ன விஷயம்தான். நிவேதிதா என்னோட ஜூனியர். நாங்க ஒரே யூனிவர்சிட்டியில தான் படிச்சோம். அவ சீனியர்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் என்றான் சர்வேஷ். இதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். இவ்வளவு பெரிய விடயம் அவனுக்கு சின்ன பிரச்சனையா என்று தோன்றியது. மிஸ்டர் வர்மன், தேங்க்யூ சோ மச் என்று நிவி அப்பா முன்னே வந்து அவனுக்கு நன்றி கூறினார். அதில் லேசாய் புன்னகைத்தான் சர்வேஷ். அச்சோ, நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க ஃபேமிலிக்கு தகுதியே இல்லாதவன்லாம் இங்க இருக்கான் என அழுத்தமாய் கூறினான் சர்வேஷ். அதில் ஜெயக்குமார் திகைத்தார். யாரு என்று அவர் கேட்க சர்வேஷ் சரவணனை அழுத்தமாய் பார்த்தான். வேற யாரு? இவன் தான். ஆமா, நிவேதிதா தாத்தா அரெஸ்ட் ஆனதுக்கு யாரு காரணம்னு தெரியுமா என்று கேட்டான் சர்வேஷ்.